வெல்கம் டு விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி. இந்த வீடியோவில் பொது தமிழ் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸில் யூனிட் 1 நியூ சிலபஸ் தமிழில் யூனிட் 1 இலக்கணம் ஒரு 25 கொஸ்டின்ஸ் அதில் வரும். அதில் ரகர வேறுபாடு அதை நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 46 கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2022 2025 அப் டு டேட் வரலையும் இருக்கும். 2025 ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்குது. ஸோ எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அதுமாரி ஜென்ரல் தமிழ் பழைய ஓல்டு சிலபஸ் இருக்குது பார்த்திங்களா, அதிலேருந்து 2012 2024. ஸோ அதில் எல்லாமே கவர் பண்ணி உள்ள கொஷின்ஸ். இப்போ இந்த 46 கொஷின் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ் பண்ணி 46, இந்த ஓல்டு ஜென்ரல் தமிழ் சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு 17 கொஷின் இருக்கும். இப்போ டோட்டலாக 63 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த ரகர வேறுபாடு இது சிலபஸில் எங்கே இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ இப்போ நியூ சிலபஸ் ஜென்ரல் தமிழில் இலக்கணம் யூனிட் 1 வந்து இலக்கணம்னு கொடுத்துருப்பாங்க. 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகர வேறுபாடு இங்கே இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், அப்புறம் சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர வேறுபாடு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி யூடியூப் சேனலோட ப்ளைலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 அதாவது நியூ ஜென்ரல் தமிழ் அழகு 1 அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே வீடியோ இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரகர வேறுபாடு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒளி வேறுபாடு அதாவது மயங்கொலிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லகர வேறுபாடு இந்த இதிலேயே நம்ம தெளிவாக இன்ட்ரொடக்ஷனோட நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து இந்த மூணோட எப்படி உச்சரிக்கிறாங்க, இந்த அப்புறம் நான் இதெல்லாம் எப்படி உச்சரிக்கிறாங்க, எங்கே இந்த ஒளி வந்து வெளியே வருது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நம்ம போட்டிருப்போம். அதுக்கு என்னென்ன வேறு பேர்கள் எல்லாமே நம்ம அதில் சொல்லியிருப்போம். இப்போ இந்த லகர இந்த இதுக்கு உள்ள வீடியோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அதில் இன்ட்ரொடக்ஷனோட தெளிவாக நடத்திருப்போம். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ரகர வேறுபாடு. இது சின்னரா, இது பெரியரா அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை இது இடையின ரகரம், இது வல்லின ரகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வளலை அப்போ இடையின மெய்யெழுத்துக்களில் வர இந்த ரகரம், அதனால் இது இடையின ரகரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரா வந்து பார்த்திங்கன்னா வல்லின ரகரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இங்கேயே நம்ம சைடில் கொடுத்துருக்கோம். இது இடையின ரகரம், இது வல்லின ரகரம். இல்லாட்டி இது சின்னரா, இது பெரியரா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ தான் நம்ம டிஃப்ரென்ஸ் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி அந்த சவுண்டு வெளியில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தில் முன்பகுதியில் அந்த நாக்கு, அதாவது ஒன்றும் கிடையாது, இது மேல்வாய், இது கீழ்வாய், இங்கே நடுவில் நாக்கு இருக்குது. இந்த நாக்கோட நுனி, அந்த நுனி என்ன பண்ணுது, மேல்வாய் அன்னம்னா அந்த மேல் பகுதி, வாயோட மேல் பகுதி, அதில் முன்பகுதியை தொடும்போது பல்லு அடிப்பகுதி இங்கே இருக்கும், இது முன்பகுதி, இது நடுப்பகுதி, அப்படி பிரித்து வச்சுக்கணும். அப்போ இந்த ரா எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா நாவோட நுனி, அந்த நாக்கோட நுனி மேல்வாய் அதில் முன்பகுதியில் தொடும்போது இந்த இடத்துல தொடும்போது அந்த ரா உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி, அதாவது இந்த மையப்பகுதினா நடுப்பகுதியை உரசும் போது இந்த பெரிய ரா வந்து அதாவது வல்லின ரகரம் வந்து ஒலிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த ரா அதை பொறுத்தவரையிலையும் அன்னத்தோட மேல்வாயில் வந்து முன்பகுதியில் தொடும்போது இந்த ரா வருது, சின்ன ரா. அன்னத்து நடுப்பகுதியை வந்து பார்த்திங்கன்னா மேல்வாயோட மையப்பகுதியை உரசும் போது இந்த பெரிய ரா அதாவது வல்லின ரகரம் வந்து சவுண்டு வெளியில் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மற்றதெல்லாம் அந்தந்த இதுலேயே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், அது பார்த்துக்கலாம். அந்த லகர வேறுபாடுலேயே நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது, நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியலில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறது தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். இப்போ அதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் போய் நம்ம பார்ப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரகர வேறுபாடு இதில் என்னென்ன நம்ம கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூ ஸ்கூல் புக்கு, ஓல்டு ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷினு, அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல், ப்ளஸ் இன்டர்நெட்டில் ஒரு சில இதுக்கு நமக்கு புரியல, அந்த வார்த்தைக்கு மீனிங் புரியல அப்படின்னா அதை நம்ம ரெஃபர் பண்ணியிருப்போம். அப்போ எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் இதை பார்த்துட்டு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதனால் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மட்டும்தான் இந்த டாப்பிக்கை கவர் பண்ண அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்கும். ஓகே பாருங்கள், இது இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இது வந்து சின்னரா, இது பெரியரான்னு சொல்லலாம். இல்லை இது வந்து இடையின ரகரம், இது வல்லின ரகரம் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஓகே, இப்போ ஏரி சின்னரா, இது வந்து ஏரி அப்படின்னா பெரியரா,
அப்போ இந்த ஏரி வந்துச்சு அப்படின்னா அது குளம் நீர்நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏரி அப்படின்னா ஏரி குளம் குட்டை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், அதை பார்த்துருக்கோம். ஏரியில் மழை பெஞ்சுன்னா தண்ணி நீர் நிரம்பி ஏரி உடஞ்சிருச்சு, ஏரி கடை உடஞ்சிருச்சு அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சின்ன வயசுலாம் ஊரில் அந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் அது தெரியும். அப்போ ஏரி இது வந்து அந்த ஏரி குளம் நீர்நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஏரி அப்படின்னா மேலே ஏரி வா, கீழே இருக்கிறவன மேலே ஒருத்தன் இருப்பான் மாடியில், கீழே கிரவுண்டில் ஒருத்தன் இருப்பான், மேலே ஏரி வாடா, கீழே ஏன்டா நிற்கிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ மேலே ஏரி, மரம் ஏறுதல், அந்த மரத்து மேலே ஏறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த ஏர். இப்போ பெரிய ஏரி வந்துச்சு அப்படின்னா மரத்தில் ஏறுறது, இந்த ஏரி வந்துச்சு அப்படின்னா குளம், அந்த நீர்நிலை. ஓகே, இதுக்கு சென்டென்ஸாக புக் டிஎன்பிசிலும் கேட்குறாங்க. எப்படின்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன் டிஎன்பிசினா, ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கணும். மற்ற இதெல்லாம் ஸ்கூல் புக்கு, அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான், கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கிறது கீழே நான் கொடுத்துருப்பேன். இந்த ஏரியை பாருங்கள், ஏரியில் குளித்து விட்டு மலை மீது ஏறினான். அப்போ இது சென்டென்ஸாக, இந்த ரெண்டு இதையும் சென்டென்ஸாக பார்க்கும்போது ஏரினா இப்போ அந்த குளத்தில் குளிச்சுட்டு, அந்த நீர்நிலையில் குளிச்சுட்டு மலை மீது ஏறினான், மலை மீது மலை மேலே ஏறுறான் அப்படிங்கிறத அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. இதை வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க, இதை இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. அப்போ அப்படி கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு 2-3 இதில் கொடுத்துருப்பாங்க. எது நம்ம கரெக்டாக அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக அடிக்கணும். அப்போ எந்த ஏரியை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது சின்னரா பெரியரா எங்கெங்கே வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ ஏரியில் குளித்து விட்டு மலை மீது ஏறினான், இந்த இடத்துல வந்து இந்த ஏரியை போட்டக்கூடாது, ஏரியில் அப்படின்னு இந்த ஏரியை போட்டக்கூடாது, அப்போ மாற்றி போட்டக்கூடாது, தெளிவாக படிச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், ஏரியில் நீர் நிரம்பியதனை காண எழிலன் அருகில் இருந்த மரத்தின் மீது ஏறினான். இப்போ மரத்து மீது ஏறினான், இந்த ஏரி தான் வரணும். ஏரியில் அப்படின்னா நீர்நிலை வந்துச்சுனாவே இந்த ஏரி தான் வரணும். ஓகே, இப்போ ஏரியில் தண்ணிலாம் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு அதை பார்க்குறதுக்கு எழிலன் வந்து விரும்புகிறான். பக்கத்தில் அவன் கீழேருந்து பார்க்கும்போது தெரியல, அதனால் பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, மரத்து மீது ஏறி அந்த ஏரியில் இருக்கிற தண்ணியை பார்க்குறான். மரத்தில் ஏறினான், ஏரியில் குளித்தான், இது ஒரு சென்டென்ஸ், இதான் ஸ்கூல் புக்கில் கொடுத்ததான். இப்போ மரத்தில் ஏறினான் அப்படின்னா இந்த ஏரி வரும், ஏரியில் குளித்தான் அப்படின்னா இந்த ஏரி வரும். இது இங்கே இப்படி மாற்றி போட்டக்கூடாது. அடுத்து பாருங்கள், சிரம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சிரம் வந்துச்சுன்னா தலை உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். சின்னரா வந்துச்சுன்னா அது தலை இல்லாட்டி உறுப்பு, சிரம். இப்போ மனுஷனுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை அனிமலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் தலை இருக்குது. அப்போ அந்த தலையை தான் நம்ம அந்த சிரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சிரம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது தப்புனா அது பயன்படுத்தக்கூடாது. தலை அப்படின்னா அதை குறிக்கிறது இந்த சிரம் தான், அது இது நம்ம தலைக்கு வந்து இந்த சிரம் அப்படின்னு நம்ம போட்டக்கூடாது. ஓகே, எல்லாம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பறவை ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. பாருங்கள், எப்படின்னா பறவைனா என்னது, இந்த வல்லின ரகரம் வந்துச்சுன்னா, அதாவது பெரிய வந்துச்சுன்னா அது பறக்கிற பறவை. பறவைக்கு இன்னொரு பெயர் புல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இல் கரெக்டாக பார்த்துக்கணும். அதே இந்த புல் இதுன்னா இந்த அருகம்புல், ஆடு மாடு மேயிற புல், அந்த புல் வந்துடும். அப்போ புல், பறவைக்கு இன்னொரு பெயர் வந்து புல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதுக்கு கொஷின்லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ பறப்பனை புல் அப்படின்னா அது பறவை பறந்தது அப்படின்னு ஒவ்வொரு டிஎன்பிசியில் ஒவ்வொன்றும் மீன் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம கிளப் பண்ணி இதில் கொடுத்துருப்போம். இப்போ பறப்பனை, பறவைக்கு மீனிங்னா பறப்பனைன்னு சொல்லலாம், இல்லை புல் அப்படின்னு சொல்லலாம். பறவை பறந்தது அப்படின்னு சொல்லலாம். பறந்து வருவதால் புல் இனத்தை பறவை என்றனர். இப்போ பறவை புல் இனம்னா அது பறவை இனத்தை பறவை என்றனர், அது பறந்து வருதான், ரெக்கையை விரிச்சிட்டு பறந்து வருது. புல் அப்படிங்கிறது பறவைகளை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எல்லாம் ஸ்கூல் புக்கில் கொடுத்ததான். அடுத்தது பாருங்கள், இந்த பறவை சின்னரா வந்துச்சுன்னா கடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சின்னரா வந்துச்சுன்னா கடல், இந்த ரா வந்துச்சுன்னா அது பறக்கிற பறவை. கடலுக்கு வேறு பெயர் வந்து பறவை. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். அடுத்தது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், பறந்துபட்ட பறவையின் மீது பறவை பறந்து சென்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சிங்கிள் ரா, அதாவது என்ன சொல்கிறது, சின்னரா வந்துச்சு அப்படின்னா அது கடல்னு சொல்லணும். இப்போ கடலுக்கு வேறு பெயர் பறவை அப்படிங்கிறது தெரியும். இதுவும் ஒரு டிஎன்பிசி, இது ஒரு டிஎன்பிசி, அதனால் நான் தனித்தனியாக கொடுத்துருப்பேன். பறந்து விரிந்து இருப்பதால், இங்கே பாருங்கள், இந்த பறந்து அந்த பறந்து வராது, இந்த பறந்துனா விரிஞ்சு இருப்பதால், கடல் போல் அந்த பறந்து அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணி இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, பறந்துபட்டனா விருந்த அந்த தண்ணி, பறந்துபட்ட பறவையின் மீது. அப்போ
அந்த விரிவான ஒரு நீர்நிலை, அந்த கடல், பறந்துபட்ட பறவையின் மீது பறவை, இந்த பறவை பறக்கிற பறவை பறந்து சென்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த பறவையை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். இந்த ரா வந்துச்சுன்னா அது கடல் தண்ணி நீர்நிலையை குறிக்குது. இந்த ரா வந்துச்சு அப்படின்னா அது பறக்கிற பறவையை குறிக்குது. அதுக்கு 100 பேர் வந்து புல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், திறந்தான் அப்படின்னா கதவை திற அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த ரா தான் யூஸ் பண்ணோம், பெரிய ரா தான் யூஸ் பண்ணோம். கதவை மெல்ல திறந்தான், இந்த ரா போட்டக்கூடாது, அது தப்பு. அறம் அறம், இப்போ பெரிய ரா வந்துச்சுன்னா அறம் தர்மம் அப்படின்னு அர்த்தம். அறம்னா என்னது? அறநூல்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம் தமிழில், பழைய சிலபஸில் கொடுத்துருக்காங்க, இப்போ மேக்ஸிமம் எடுத்துட்டாங்க. அப்போ அறம் செய்ய விரும்பு தர்மம். அப்போ அறம் அப்படின்னா என்னது? நல்ல செயல்கள், தர்மம், கடமை, நீதி, நியாயம் எல்லாத்தையும் பார்த்து தான் அதை சொல்லுவாங்க. அற வழியில் நடக்கணும் அப்படின்றது காந்தியடிகள் கூட சொல்லியிருப்பாங்க. இப்போ அறம் அப்படின்னா என்னது? நல்ல செயல்களை செய்கிறது, தர்மம், அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணுறது, கடமையை கரெக்டாக செய்கிறது, நியாயப்படி நடக்கிறது, நீதி, சமத்துவமான அந்த நீதியை இது பண்ணுறது, எல்லாத்தையும் அந்த கொள்கைகளாக சேர்ந்தது தான் அறம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தர்மம் அப்படின்னு சொல்லலாம். அதே இந்த ரா வந்துச்சுன்னா அறுக்கும் கருவி, இல்லை அறாவும் கருவி அப்படின்னு நம்ம ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க. அறாவும் கருவி இல்லை அறுக்கும் கருவி, இல்லைனா ஒரு கருவி அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் ரெண்டையும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குது, ஸ்கூல் புக்கில் கொடுத்தது தான். பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதிப்புடையவர்கள். இது டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க, இது டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டது தான். அப்போ என்ன சொல்கிறாங்க? பழந்தமிழர்கள் அறம் வழியாகனா அது நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், கடமை இதெல்லாம் ஃபாலோ பண்ணி போர் செய்கிறாங்க. போர் செய்யும்போது அவங்க என்ன அறம் போன்ற கூர்ந்த மதிப்புடையவர்கள். அப்படி போர் செஞ்சதுனால அவங்க ஒரு அராய்க்கும் கருவி, ஒரு சார்பான ஒரு கருவி போன்ற ஒரு கூர்ந்த ஒரு மதிப்புடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், கரை. இந்த கரைனா எல்லை அப்படின்னு அர்த்தம். குளக்கரை, குளத்தின் கரை, அந்த கரையின் ஓரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரை, இந்த கரை அப்படின்னா அதாவது பெரியரா வந்துச்சு அப்படின்னா அது மாசு, சட்டையில் கரை பட்டுருச்சு, களங்கம் பட்டுருச்சு, சட்டையில் அழுக்கு பட்டுருச்சு, அந்த கரை. ஆடையில் கரை இருப்பதனை கண்ட முகிலன் அதனை நீக்குவதற்கு அருகில் இருந்த ஆற்றங்கரைக்கு சென்றான். அப்போ இந்த கரையை தூக்கி இங்கே போட்டக்கூடாது, இந்த கரையை தூக்கி இங்கே போட்டக்கூடாது, மாற்றி போட்டக்கூடாது. அப்போ அதுக்கு தான் நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். அப்போ சின்னரா வந்துச்சு அப்படின்னா ஒரு ஆற்றோட கரை, இல்லை ஏரியோட கரை ஓரம், குளத்தின் கரை, இல்லை ஒரு வயல் இருக்குது அப்படின்னா வயலோட எல்லை, இல்லை ஒரு நாட்டோட எல்லை, இதெல்லாம் நம்ம கரை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரிய ரா வந்துச்சு அப்படின்னா, அந்த ரை வந்துச்சு அப்படின்னா கரை அப்படிங்கிறது மாசு, அழுக்கு, களங்கம் இதெல்லாம். அப்போ அதுக்குள்ள சென்டென்ஸை இந்தமாரி இதை கம்பைன் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், மறை அப்படின்னா தாமரையில் இருக்கிற அந்த மறை அப்படிங்கிறது அதை சொல்லலாம். அது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. மறைனா தாமரை. அப்போ தாமரைன்னு இப்படி எழுதக்கூடாது, இந்த ரா வரக்கூடாது, இந்த ரா தான் வரணும். இப்போ தாமரை. அப்போ மறைக்கு 100 பேர் வந்து மான், அதுவும் தெரிஞ்சுக்கணும். மறைக்கு 100 பேர் வந்து மான். இந்த மறை என்னென்னா மறைத்தல். இப்போ மறைத்தல்லாம் என்னது? ஒருத்தன் இப்போ திருடன் வரானா அவனை மறைக்கிறான். அப்போ மறைக்கிறது, ஏதாவது ஒரு ஒளிச்சு வைக்கிறது, அப்போ மறைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். மறைக்கு 100 பேர் வந்து வேதம். அது நம்ம ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சதான், தமிழ் படிக்கிறவங்களுக்கு. இப்போ மறைனா வேதம் அப்படின்னு அர்த்தம். அப்போ சின்னரா வந்துச்சுன்னா அது தாமரை, அதில் வர அந்த மறை, இல்லைனா மான் அப்படின்னு சொல்லலாம். இந்த மறை வந்துச்சுன்னா அது மறைத்தல் இல்லை வேதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது மாறி. இந்த மாறினா மலை. இந்த மாறி அப்படின்னா மாறி வருது, மாறி பேசுகிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேறு அப்படின்னு அர்த்தம். மாறினா வேறு. இந்த மாறி அப்படின்னா மழை. மாறி பெய்ததனால் மனம் வருந்திய மக்கள் இடம் மாறி சென்றனர். இப்போ வேறு மழை ரொம்ப ஒரு இடத்துல அதிகமாக பெஞ்சதுனால அந்த மக்கள் வந்து ஃபீல் பண்ணி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மாறினா மலை. இது பெரிய வந்துச்சு அப்படின்னா அது வேறு. மாறி பேசுகிறான், மாறி வரான் அப்படின்னு சொல்கிறேன். அரை. இந்த அறை வந்து பார்த்திங்கன்னா பாதி, ஒரு இதில் பாதி, அதான் அறை, ஒன்றில் பாதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அறை வந்துச்சுன்னா அறைதல், கன்னத்தில் அரைகிறது.
கட்டட பகுதி இப்போ ஒரு வீட்டில் 4 அறைகள் இருக்குது, 2 அறைகள் இருக்குது, ஒரு குளியல் அறை, சமையல் அறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த அறை, அது இந்த அறை வந்துச்சுன்னா அப்போ வீட்டோட உள்ளிடம் அப்படிங்கிறது அறை. அடுத்து பாருங்கள் உரை. இப்போ உரை அப்படின்னா உரை ஆற்றுறது. என்னது? இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உரை அப்படின்னா உரை நிகழ்த்து, உரை ஆற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, உரை ஆற்று. அந்த இதில் சொல்கிறது, விளக்கம் கூறுறது, சொல்கிறது, இதெல்லாம் வரும். அதே இந்த உரையை வந்து தோல் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அந்த தோலை உரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தோல் அப்படிங்கிறது அந்த உரை, முட்டையின் உரை, அந்த ஓடு, அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினான், அதெல்லாம் ஆற்றினார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உரை பார்த்திங்க அப்படின்னா உறைவிடம், தங்குற இடம், அதுக்கு நம்ம உறைவிடம் சொல்கிறோம், அதில் வர உரை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அஞ்சல் உரை, அஞ்சலோட கவர், நம்ம அஞ்சல் அந்த தந்தி அனுப்பும்போது அதுக்கு ஒரு என்விலாப் கவரில் லெட்டர் உள்ளே வச்சு நம்ம மடித்து அனுப்புவோம் பார்த்திங்களா, அந்த உரை. பாலுக்கு உரை ஊற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த பாலுக்கு உரை ஊற்று அப்படின்னு சொல்கிறோம். தலையணை உரை, தலையணைக்கு போகிற அந்த கவர், அந்த உரை. இல்லைனா மூடி, அந்த இதுக்கு உரை போட்டு மூடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ அது ஒரு பாத்திரம், பழைய பாத்திரத்துக்குலாம் அந்த பானை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரை அப்படிங்கிறது அதுக்கு ஒரு மூடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓப்பன் பண்ணி வச்சா அந்த உரையை போட்டு மூடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஓகே. கூறிய, இந்த கூறிய அப்படிங்கிறது சொல்லப்பட்ட, அவன் என்ன கூறினா சொல்லு அப்படின்னு நம்ம கேட்குறோம் பார்த்திங்கன்னா, அந்த கூறிய அப்படின்னா சொல்லப்பட்ட, கூறியதை கேட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கூறிய அப்படின்னா கூர்மை. இப்போ கூர்மையான கத்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கூர்மை, முனைப்பு, முள் போன்ற. இப்போ கூரிய முள், கூரிய புத்தி. இப்போ ஒரு ஷார்ப்பான ஒரு அந்த புத்தி, முள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த கூறிய அப்படின்னா சொல்லப்பட்ட, இது வந்து ஷார்ப்பாக அந்த கூர்மையான அப்படிங்கிறத மீன் பண்ணுது. கூரை, இதெல்லாம் ஒரு 7-8 வாட்டி கேட்ட கொஷின். கூரை அப்படின்னா வீட்டின் கூரை. சின்னரா இடையினர் அகரம் வந்துச்சுன்னா அது வீட்டின் கூரை. வல்லினர் அகரம் பெரியரா வந்துச்சு அப்படின்னா அது புடவை, துணி அப்படிங்கிறத நம்ம, அதுதான் அதோட வார்த்தையோட மீனிங். தெளிவாக இதை படிச்சுக்கணும். இந்த ரா சின்னரா வந்துச்சுன்னா அது வீட்டின் கூரை. இந்த ரா வந்துச்சு அப்படின்னா அது புடவை இல்லை துணி. இறங்கு, அப்புறம் இறங்கு அப்படின்னா கீழே இறங்கி வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு இந்த இறங்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இறங்கு அப்படின்னா கருணை காட்டு, இறங்குதல் அப்படின்னு அர்த்தம். ஆத்தா கருணை காட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆத்தா கொஞ்சம் இறங்கி வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ இறங்கி வானா மேலேருந்து கீழே இறங்கி வா அப்படின்னு நம்ம சொல்லலை. அந்த கருணை காட்டுங்க, உங்கள் மனசை கொஞ்சம் இறக்கி எங்களுக்கு கருணை காட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இறங்கு அப்படின்னா ஆத்தா இறங்கி வராங்க, மனசை விட்டு இறங்கி வராங்க, அந்த சன்னதியிலேருந்து இறங்கி வந்து எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறாங்க அப்படின்றது மாரி. இப்போ கருணை காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த இறங்கு. இந்த இறங்குங்கிறது கீழே இறங்கி வர்றது. ஏரி, இது மேலே எரி. இந்த எரி வந்துச்சு அப்படின்னா அது தீ. எரிதல் அப்படின்னா தீப்பற்றி எரிதல். இந்த எரி அப்படின்னா அது எரிஞ்சிட்டான் அப்படின்னா வீசிட்டான் அப்படின்னு அர்த்தம். எரினா வீசு, தூக்கி எரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாலை தூக்கி எரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தூக்கி வீசு அப்படின்றது தான் அது. இப்போ எரினா எரிதல், வீசுதல் அப்படின்னு சொல்கிறோம். இறை, இந்த இறை அப்படின்னா கடவுள் அல்லது பரம்பொருள், இறைவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இறைவனில் வந்தது தான் இந்த இறை. அப்போ அது கடவுள் நம்ம சொல்லலாம், இல்லை பரம்பொருள், இல்லை இறைவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இறை அப்படிங்கிறது என்னது? பூனைக்கு இறை என்னது? எலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மனிதனுக்கு அந்த இறை வந்து என்னது? நம்ம வெஜ்ஜு, நான்வெஜ் எல்லாமே சாப்பிட்றோம். அப்போ இறை அப்படிங்கிறது உணவு, தீனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. அடுத்து பாருங்கள், அரி. இந்த அரி அப்படின்னா அறிந்து கொள், இல்லை தெரிந்து கொள், அதை அறிந்து கொள், அதை தெரிந்து கொள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அரி அப்படின்னா அதை என்ன அறிந்து கொள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த இது. இந்த அரி அப்படின்னா திருமால், அரினா திருமால், சின்னரா வந்துச்சுன்னா அது திருமால். சிங்கம், காய்கறிகளை அரி, அந்த காய்கறியை 2 அரி, அந்த முருங்காயை 2 அரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வெண்டைக்காயை 2 வெட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறோம். அப்போ காய்கறி அரி, அந்த அரிக்கு வந்து நுறு, சிங்கம், திருமால் அப்படின்னு பொருள் இருக்குது. தமிழை பொறுத்தவரையிலும் ஒரு சொல்லுக்கு பல பொருட்கள் இருக்கும், பல பொருளுக்கு ஒரு சொல்லும் இருக்கும். அதுதான் அதில் டாப்பிக்லாம் அதில் சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் தெளிவாக தான் படிக்கணும். காக்கும் கடவுள் அரி என்பதை நன்றாய் அரி அப்படின்னு சொல்கிறாங்க. காக்கும் கடவுள், நம்மளை பாதுகாக்கிற கடவுள் வந்து அரினா திருமால் என்பதை நன்றாக அரி, அதை அறிஞ்சிக்கோ, தெரிந்து கொள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ காக்கும் கடவுள்
திருமால் என்பதை நன்றாக நினைத்து வை அப்படின்னு சொல்கிறது தான் அது. அதுக்கு தான் இது ரெண்டும் வராது. இதுதான் சென்டென்ஸு. என்னது? காக்கும் கடவுள் அறி என்பதை நன்றாய் அறி. அப்போ எந்த இடத்துல அறி வரணும்? காக்கும் கடவுள் திருமால், அந்த இதுக்கு தான் அறி அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்பதை நன்றாக நினை அப்படிங்கிறது இடத்துல நன்றாக அறி அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்கிறோம். ஸோ இதெல்லாம் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இப்போ அரினா என்ன, இந்த அரினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை அடிச்சிடலாம். அலறினா அலறிப்பூ. இந்த அலறினா அலறி அடிச்சுட்டு ஓடுறான், பாம்பை பார்த்தோன்னா அலறி அடிச்சுட்டு ஓடுறான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அழுதுட்டு ஓடுறான் அப்படின்னு அர்த்தம். இரத்தல். இந்த இரத்தல் வந்துச்சுன்னா இது சின்னராக வந்துச்சு அப்படின்னா பிச்சை எடுத்தல், கையேந்துதல். இன்னொருத்தட்ட போய் இறந்து, அது இரத்தல்னால் அவன்கிட்ட அதை கெஞ்சி கேட்டு வாங்கி சாப்பிட்றது அந்தமாரி. இந்த இரத்தல் வந்துச்சுன்னா சாதல், மரணம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இது டிஎன்பிசி ப்ளஸ் புக்லேயும் இருக்குது. இப்போ கறினா யானை, இல்லை அடுப்பு கறி, நிலக்கரி, கறிக்கொட்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ சின்னரா வந்துச்சுன்னா அந்த ரீ சின்னரா வர ரீ வந்துச்சுன்னா அது யானை. பெரியரா வர ரீ வந்துச்சு அப்படின்னா அது காய்கறி. கறி அப்படின்னா கறிமிளகு. அது நம்ம தமிழில் ஒரு சென்டென்ஸ்லேயே வரும். கறினா மிளகு ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. அப்போ கறினா மிளகு, அதையும் குறிக்கும். கறி அப்படிங்கிறது அசைவ உணவையும் குறிக்குது இந்த கறி. அப்போ காய்கறியும் குறிக்குது, அசைவ உணவு. அந்த கறி சாப்பிட்டியா, என்ன குழம்புனா கறி குழம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கறி அப்படின்னா அசைவ உணவு, இறைச்சி, மாமிசம் அப்படிங்கிறத அதை குறிப்பிடுது. இல்லை மிளகு அப்படின்னு குறிப்பிடுது. அப்போ கறி அடுப்பில் கறி சமைப்போரும் உண்டு. கறி அடுப்பில்னால் என்னது? அடுப்பு கறி, விரவு வச்சு கறி வரும் பார்த்திங்களா, அந்த கறி அடுப்பில் கறி சமைப்போரும், அதான் இறைச்சி சமைப்போரும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இல்லை காய்கறி சமைப்போரும் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்கள், குரங்குனா வானரம். சின்னரா வந்துச்சுன்னா அது வானரம், மங்கி. அதே பெரியரா வந்துச்சு அப்படின்னா அது தொடை, கொக்கி அப்படின்ற பொருட்கள்லாம் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குரங்கு அப்படின்னா வானரம். இந்த குரங்கு, ரெண்டாவது குரங்கு வந்துச்சுன்னா அது தொடை. சீரியனா சிறந்த, பெருமை பெற்ற அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சீரிய முறையில் அந்த திருமணத்தை நடத்துனாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பெருமை பொருந்திய அப்படின்னு நம்ம சொல்லலாம். சீரிய அப்படின்னா சிறந்த முறையில், பெருமை பெற்ற அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியா வந்துச்சு அப்படின்னா என்ன, சீறிட்டு வரான், அது சொன்னோன்னா அவ்வளோ கோபம் வருது அவனுக்கு, அப்போ சீறிட்டு வரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அது சீரிய அப்படின்னா சினந்த, கோபம் கொண்ட, இப்போ கோபித்த அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்கள், மரம்னா தாவரம். வேப்ப மரம், ஆலமரம், வாழை மரம், தேங்காய் மரம் நம்ம சொல்லலாம். மரம், இந்த மரம் அப்படின்னா வீரம். மனிதருக்கு உரியது மரம், மனிதருக்கு உரியது வீரம் அப்படின்னு சொல்கிற இடத்துல மரம், இந்த மரம் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த மரத்தை தூக்கி இங்கே பயன்படுத்தக்கூடாது. மனிதனுக்கு உரியது வீரம். அந்த வீரம் தான் இந்த மரம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா அதுவும் வீரம் தானே. அந்த மரத்துக்கு மீனிங் வந்து வீரம். அடுத்து பாருங்கள், பரினா இறங்கு, பரிதாபப்படுதல். அதான் இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு வருந்துதல் அப்படின்னு அர்த்தம். அது பரிக்கு இன்னொரு பேர் வந்து குதிரை. இந்த பரி அப்படின்னா அபகரி அப்படின்னு அர்த்தம். பறித்து வைத்துக் கொள்ளுதல், அதாவது பறித்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறான். அதை பறித்துட்டு வா, அதை அபகரி, அதை திருடிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். மீனவர்கள் தாங்கள் பிடித்த மீன்களை இடுகிற ஒரு பெட்டி. அப்போ பரி அப்படிங்கிறதுக்கு 3 மீனிங் இருக்குது. அபகரி, இல்லை பறித்துக்கொள், இல்லை மீனவர்கள் வந்து அவங்க பிடிக்கிற மீனை வந்து ஒரு பெட்டியில் போட்டு அடைச்சி வச்சுக்குவாங்க போல், அந்த பெட்டிக்கு பரி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி வர சென்டென்ஸ் இங்கே இருக்குது. அக்கால கல்வர்கள் பரியில் வந்து பறித்தல் செய்தனர். இதை மறந்துடணும். அக்கால கல்வர்கள் பரியில் வந்து பறித்தல் செய்தனர் அப்படின்னா அது அக்கால கல்வர்கள். பரி அப்படின்னா இந்த குதிரை மீன் பண்ணுது. அக்கால கல்வர்கள்னால் திருடர்கள். அந்த காலத்து திருடர்கள் பரியில், குதிரையில் வந்து பறித்தல் அப்படின்னா திருடுறாங்க, அபகரிக்கிறாங்க, வழிமறித்து பறித்து கொள்கிறாங்க. அவங்க வழிமறித்து அந்த மக்கள்கிட்ட இருக்கிற நகைகள், அணிகலன்கள் எல்லாத்தையும் பறிக்கிறாங்க, பறித்து போகிறாங்க. பறித்தல் அப்படின்னா அபகரித்தல் செய்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பரினா இங்கே குதிரை வரும், இந்த பரி அப்படின்னா வழிபறி அப்படின்னு வரும். அப்போ அந்த கால கல்வர்கள் குதிரையில் வந்து திருட்டு வேலை நடத்துனாங்க அப்படின்றது தான் அந்த மீனிங். ஓகே, அடுத்து பாருங்கள், ஒரு இந்த ரூ வந்துச்சுன்னா ₹1 இல்லை 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே இந்த ஒரு வந்துச்சு அப்படின்னா தண்டனை, பொறுத்தல் அப்படிங்கிறது மீனிங். ஒரு அப்படின்னா தண்டனை இல்லை பொறுத்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த ரூபாய்னா இந்த ஒரு அப்படின்னா ₹1 1 அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ண சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ₹1 உறுப்பு கட்டணம் அப்படின்னா இந்த ஒரு தான் இங்கே வருது.
இந்த ஊர் இங்கே இருக்குது. அப்போ ₹1, அப்போ ₹1 அதுதான் அந்த ₹1. உறுப்பு என்னது? உறுப்புனா என்னது? இங்கே தண்டனைன்னு நம்ம பார்த்தோம். ₹1 அப்போ ₹1 தண்டனை கட்டணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு வட்டிக்கு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, அவன் கட்டலை, அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக ஒரு தண்டனைக்காக எக்ஸ்ட்ரா ₹1 கட்ட சொல்கிறாங்க அப்படின்ற மாரி. அந்த காலத்தில் ₹1 அந்த காலத்தில் பெரிய அமௌண்ட்டு. இப்போ ₹1 உறுப்பு கட்டணம் அப்படின்னா ₹1 அப்படிங்கிறது தண்டனை கட்டணம். ₹1 உறுப்பு கட்டணம். உறுப்புங்கிறது ஒரு அப்படிங்கிறது இங்கே வருது பாருங்கள். இந்த ஒரு தான் இங்கே இருக்குது, அது தண்டனை. இந்த ஒருங்கிறது ₹1. இப்போ ₹1 உறுப்பு கட்டணம் அப்படின்னா தண்டனை கட்டணம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அது ₹1 உறுப்பு கட்டணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி அடுத்து பாருங்கள், அருந்துனா அது துண்டுபட்டு, கயிறு அருந்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அருந்துனா துண்டுபட்டு, ரெண்டாக கட்டாயிடுச்சு கயிறு. இந்த அருந்து அப்படின்னா அந்த நீரை அருந்து, அந்த பாலை அருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குடி அருந்துனா அது குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, நீர் குடிக்கிறது, பால் குடிக்கிறது, இதெல்லாம். ஓகே, அடுத்து பாருங்கள், வெறுனா அச்சம். இந்த வெறு வந்துச்சுன்னா அது அச்சம், இந்த வெறு வந்துச்சுன்னா அது வெறுப்பு. அவன் வெறுவி ஓடினான், அச்சம். வெறுனா அச்சம். அவன் வெறுவி ஓடினான், அவன் பயந்து ஓடினான் அப்படின்னு அர்த்தம். பயம், அச்சம், மிரட்டல் போன்ற உணர்வுகளை குறிக்கிறது இந்த வெறு. சினம், கோபம், பிடிக்காத உணர்வு, அதுதான் இந்த வெறுப்பு. அவன் மேலே ரொம்ப வெறுப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா. அவன் என்னை வெறுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். வெறு எங்கே யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கணும். இந்த வெறு வந்துச்சுன்னா அச்சம், இந்த வெறுங்கிறது வெறுப்பு. அடுத்து பாருங்கள், பொரித்தல்னால் வறுத்தல். கடலையை பொரிக்கிறோம், வறுக்கிறோம். பொரியை பொரிப்பாங்க, அப்பளத்தை பொரிப்பாங்க, அதெல்லாம் அதை வறுக்கிறது. அது பொரித்தல்ங்கிறது வறுத்தல். இந்த பொரித்தல் அப்படிங்கிறது கல்லில் எழுத்தை பொரிக்கிறோம். கல்லில் எழுத்தை பொரித்தல். அந்த பாறையில் அந்த உளியை வச்சு பொரிக்கிறோம், எழுதுகிறோம் அப்படின்றத மீனிங் வரும். ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். நெறினா நெருங்குதல். இந்த நெறி அப்படிங்கிறது நெருங்குதல். இந்த நெறி அப்படின்னா வழி. இது ஜென்ரல் நமக்கு தெரியும், நெறினா வழி அப்படின்னு சொல்லிட்டு. குரல்னால் இந்த ரா வரணும், இந்த ரா இந்த இல்லு வரணும். இந்த குரல்னால் வாய்ஸ் இல்லை ஒலி அப்படின்னு தான் வரும். ஒருவரின் குரல் அல்லது ஒலியை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவரோட குரல் இல்லாட்டி அந்த சவுண்டை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரல் அதாவது ரா, அதுக்கு பதிலாக இந்த ரா வருது, அங்கே இந்த இல்லு வருது, ஆனால் இங்கே இல்லு இந்த இல்லு வருது. இப்போ இல்லு ரா ரெண்டுமே வேறுபடுது இந்த குரலில். அப்போ இந்த குரல் வந்துச்சு அப்படின்னா இது திருக்குறள். திருக்குறளில் வர அந்த குரல். இப்போ குரல் என்றால் திருக்குறள் அப்படின்னு. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், குறை. இந்த குறை அப்படின்னா நாயின் குறைப்பொலி. நாய் குறைக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாயோட அந்த குறைக்கும் போது சவுண்ட் வருது பார்த்திங்கன்னா, அந்த குறை, அதுக்கு நாயின் குறைப்பொலி. இந்த குறை அப்படின்னா அளவை குறைத்தல். என்ன, நீ கொடுக்குற அரிசியில் 2 கிலோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா. அப்போ அளவை குறைத்தல் அப்படிங்கிறது மீனிங். பெருனா பெரிய செயல், அது பெரியவன் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை பெரியவர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பெரிய செயல் அப்படின்னு சொல்கிறோம். இது பெரு அப்படின்னா மதிப்பு பெரு, பெறுநர், மதிப்பு பெரு, பெறுநர் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். இப்போ பெரு அப்படின்னா மதிப்பு பெரு, பெருமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பெரு அப்படிங்கிறது பெரிய செயல், பெரியவன், பெரிய செயல் அப்படிங்கிறத வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், விரைனா விதை அப்படின்னு அர்த்தம். இந்த விரை அப்படின்னா மரத்தல், மரத்து போகுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த விதை அப்படிங்கிறது இந்த விந்தை உருவாக்கும் அந்த உறுப்பு, விதைப்பை அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அது மனிதர்கள்ட்ட இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விரை அப்படிங்கிறது மரத்தல். இப்போ குளிர்ந்த நீரில் பாத்திரம் கழுவியதால் கை விரைத்து போயிற்று. ஒரு கூலிங்கான தண்ணி இருக்குது, அதில் போய் கையை கழுவுறோம், இல்லை பாத்திரத்தை ஒரு 10 பாத்திரத்தை கழுவுறோம். அப்போ கழுவும் போது நம்ம கையும் அதில் அந்த தண்ணியில் படும். இப்போ கையெல்லாம் மரத்து போயிடும், சொர்ணையே இல்லாமல் போயிடும். அதுதான் அந்த விரைக்கிறது, மரத்தல். அசையாமல் ஒரே இடத்தில் வெகு நேரம் உட்கார்ந்திருந்தால் கால்கள் மரத்து விரைத்தது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த விரை வந்துச்சுன்னா மரத்து போகிறது, மரம் மாரி மரத்து போகிறது, உணர்ச்சி இல்லாமல். இந்த விரை வந்துச்சுன்னா விதைப்பை, அதை குறிக்குது. அடுத்து பாருங்கள், இறகு அப்படின்னா பறவையின் இறகு. பறவையிடம் இருப்பது இறகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இறகு வந்துச்சுன்னா அது தப்புனா என்னது, இந்த இறகு இடத்துல இந்த இறகு வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பறவையின் இறகு. அரண், நாட்டுக்கு தேவை அரண். அரண்னா பாதுகாப்பு, இந்த அரண் வராது. நாட்டுக்கு தேவை அரண், பாதுகாப்பு. குறவர் அப்படிங்கிறது ஒரு இனத்தார் அப்படின்னு சொல்கிறோம். குறவர் இனத்தர்,
இந்த குறவன் குறத்தியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த குறவர் அப்படிங்கிறது ஆசிரியர் அப்படிங்கிறது குறிக்குது. இப்போ ரா எந்த இடத்துல வருதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பெரிய ரா வந்துச்சுன்னா அது ஒரு இனம். குறவர் பழங்குடியினரை குறிக்கும் சொல், மலைவாழ் மக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிஞ்சி நிலத்தில் மேக்ஸிமம் இந்த குறவர் குறத்தியர் இருப்பாங்க. அது ஒரு இனம், மலைவாழ் மக்கள். இந்த குறவர் அப்படின்னா ஆசிரியர், ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது தான். அப்போ அதுக்கு வேறு பொருள் என்னென்னா குரு, கடவுள், அரசர், பெரியோர்கள், இது எல்லாத்துக்குமே நம்ம குறவர் அப்படின்னு நம்ம குறிக்கலாம். உரினா கலற்று. ஒரு பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் சுழற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தப்பாக பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ நியூவாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கலற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தோலை உரிக்கிறோம், தோலை கலற்று, அந்த தோலை உரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா. அப்போ தோலை நீக்குதல், தோலை அகற்றுதல், இளநீரை உரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கலற்றோம் அப்படிங்கிறத மீனிங் நம்ம எடுத்துக்கலாம். தோலை நீக்கி இளநீரை எடுத்துக்கொள். இளநீரை உரி அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்கிறோம்? அந்த மேலே இருக்க அந்த தோலை உரித்ததுக்கப்புறம் தான் உள்ள இளநீர் இருக்கும், அதை நம்ம ஓட்ட போட்டு தண்ணி ஸ்ட்ரா மூலிமா குடிக்க முடியும். இந்த உரி அப்படின்னா தயிர் உரி. தயிரை ஒரு இதை வச்சு உரியிறது, அது தோலை உரிக்கிறது. இது தயிரை ஒரு ஸ்ட்ரா போட்டு அது உரியிறோம். இப்போ ஜூஸில் ஒரு ஸ்ட்ரா போட்டு உரியிறோம். ஒரு லெமன் ஜூஸ் இருக்குது, அதில் ஒரு ஸ்ட்ரா போட்டு உரியும் போது தண்ணி வெளில வருது. ஒரு கிணறு இருக்குது, அதில் பைப்பு போட்டு மோட்ரு வச்சு உரியிறோம், தண்ணியை உறிஞ்சி வெளியில் தள்ளுறோம். இப்போ இந்த உரி அப்படிங்கிறது உறிஞ்சுதல் இல்லை உரிதல் அப்படின்னு அர்த்தம். இந்த உரி அப்படிங்கிறது சுழற்று அப்படின்னு அர்த்தம். ஓகே. வரி இந்த வரி வந்துன்னா தப்பு. இந்த வரி அப்படிங்கிறது தொடர். வரியாக எழுதலாம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா. ஒரு எழுத்து எழுதுகிறோம் வரியாக, அந்த தொடர். டேக்ஸு, அதையும் நம்ம சொல்லலாம் வரி அப்படின்னா. உறக்கம். இந்த உறக்கம் அப்படின்னா அமைதியான உறக்கம் தேவை. உறக்கம்னா என்ன? தூங்குறது. இந்த உறக்கம் வராது, தூங்குற இடத்துல இந்த உறக்கம் போடக்கூடாது. கார் பருவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்கிறது ஒரு காலம். கார் பருவம் அப்படிங்கிறது ஒரு காலம். அது இந்த கார் பருவம், இந்த இருக்கு பதிலாக இந்த இரு போட்டக்கூடாது, அது தப்பு. கார் பருவம் அப்படின்னா இந்த கார் தான் வரணும். கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும், இந்த விலை, அதே இந்த விலை அப்படின்னா விலை, ப்ரைஸு. ஓகே. விலை குறையாமல் இருந்தது, அதான் ப்ரைஸ் குறையாமல் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இறகு. இந்த இறகு தான் எனது பறவையிடம் இருக்கிறதா அந்த இறகு, இது தப்பு. குருதி அப்படிங்கிறது சிவப்பு நிறப்பத்தில் இருக்கிறதா, அதாவது இந்த பிளட்டை தான் நம்ம குருதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பிளட்டுக்கு வந்து குருதி தமிழில் இப்படி தான் போடணும், இந்த ரூ போட்டக்கூடாது, அது தப்பு. சிறப்புனா இது தான், இந்த ரா தான் வரணும் சிறப்புக்கு. சிங்கிள் ரா, அதாவது சின்ன ரா வரக்கூடாது. வறட்சி, நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. இப்போ வறட்சி அப்படின்ற இடத்துல இந்த ராக்கு பதிலாக இந்த சின்ன ரா போட்டக்கூடாது, இடையினர் அகரம் போட்டக்கூடாது, வல்லினர் அகரம் தான் பயன்படுத்தணும். பறிக்கனா ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள். பறிக்கனா அதை அதாவது அதை கையில் பறித்து எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ ஆயிஷா பூக்களை ஒவ்வொன்றா பறித்து எடுத்துகிட்டு வராங்க, அதை முயன்றாங்க, அதாவது பறித்து எடுத்துகிட்டு வரத்துக்கு போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள், இந்த பறிக்க போட்டால் அது தப்பு. குறை, நாயின் குறைப்பொலி, இந்த குறை அப்படிங்கிறது அளவை குறைத்தல். செரு, இந்த செரு அப்படின்னா சண்டை, திமிர், போர், ஊடல், பகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த செரு அப்படிங்கிறது வயல். செருனா வயல், இது வயல், பாத்தி, குளம். இந்த செருக்கு நம்ம 3 மீனிங் சொல்லலாம். இது வரையும் ஸ்கூல் புக்கு, பழைய புக்கு, புது புக்கு, கவர்மெண்ட் மெட்டீரியலில் இதை பேஸ் பண்ணி இருந்தால் அதை நம்ம கம்பெனி பண்ணிப்போம். கவர்மெண்ட் மெட்டீரியல் அந்த கண்டென்ட்டை வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை, கவர்மெண்ட் மெட்டீரியலில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது கீழே நான் இப்போ கொடுத்துருக்கேன். அதில் பழைய கொஸ்டினில் 1-2 கேட்டிருக்காங்க, ஸோ அதையும் கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதனால் இது ஜஸ்ட்டு பார்த்துக்கணும். இப்போ அறிவை அப்படின்னா தெரிந்து கொள், இந்த அறிவை வச்சுன்னா பெண் அப்படின்றது. ஜஸ்ட் இது பார்த்துக்கிட்டா போதும், 2-3 வாட்டி ரிவிஷன் பண்ணும்போது அதை பார்த்துக்கணும். அருமை அப்படின்னா சிறப்பு, இந்த அருமை அப்படிங்கிறது நிலையின்மை. ஆற அப்படின்னா நிறைய, இது டிஎன்பிஎஸ்சியில் பழைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆற நிறைய அப்படின்னு அர்த்தம், அனுபவிக்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஆற அப்படின்னா சூடு குறைய, அது ஆற விடு, பால் ஆற விடு அப்படின்னு சொல்கிறோம். உறவு ஊற்றுறதுக்கு முன்னாடி பால் ஆறிடுச்சா, சூடு கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஊற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம். சூடாக ஊற்றினோம்னா திரியாக வந்துடும். இப்போ தனியை. அடுத்த பாருங்கள்,
இர இர இறனா இறப்பு, இந்த இறனா இறப்பு. இந்த இறப்பு அப்படிங்கிறது வேலை செய்யாமல் பிறர் உதவி கொண்டு வாழ்வது, பிறர்கிட்ட போய் பிச்சை கேட்குறது, கெஞ்சி வாழ்கிறது, அவனோட அடிமையாக இருக்கிறது, அதான் அப்படின்னு இறப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த இறப்பு அப்படின்னா சாதல், மரணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இரவு அப்படின்னா இரவு நேரம், இந்த இரவு வந்துச்சுன்னா இறத்தல். இது இருப்பு, இருப்புனா உலோகம், இந்த இருப்பு அப்படிங்கிறது புதர். ஈரல் அப்படின்னா சின்னரா யூஸ் பண்ணால் அது வருந்துதல், இந்த ரா யூஸ் பண்ணால் அதுனா நெருக்கம். அதே இந்த ஈரல் வந்து கல்லீரல் அல்லது நுரையீரல், அந்த உடல் உறுப்பில் இருக்கிறது அந்த ஈரல் தான் நம்ம குறிப்பிடும். இந்த ஈரல் என்றால் நெருக்கம் அல்லது துன்பம் அல்லது மிகுதி அப்படிங்கிற பொருளும் இருக்குது. உறவு அப்படின்னா வலிமை, இந்த ரா வந்துச்சுன்னா அது வலிமை, பலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த உறவு அப்படின்னா நம்ம சுற்றியில் இருக்கிற அந்த உறவினர்கள், அவங்கள நம்ம குறிப்பிடுறோம், சுற்றம் உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உரு அப்படின்னா வடிவம், இந்த உரு அப்படின்னா மிகுதி. அடுத்து பார்த்திங்கன்னா உரல் அப்படின்னா தானியம், தானியம் குற்றும் கருவி. உரலில் கம்பை போட்டு கம்பெல்லாம் குத்தி அந்த காலத்தில் கம்பு சமைச்சிருப்பாங்க. இப்போ எல்லாம் அந்த உரல்லாம் கிடையாது, மேக்ஸிமம் நிறைய வீட்டில் இல்லை. இப்போ இந்த உரல் அப்படிங்கிறது துன்பம் அப்படின்றது. ஊரை அப்படின்னா நகர, இந்த ஊரகம் அப்படின்ற இதில் வந்து அந்த ஊரை அப்படிங்கிறது ஒரு நகரத்தை குறிக்கிறது. இந்த ஊரை அப்படின்னா என்னது, நீர் ஊற தான் அங்கே தண்ணி நிறையா வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சுரக்க அப்படின்னு அர்த்தம். நீர் சுரக்க அப்படிங்கிறது தான் நீர் ஊற, பால் ஊற, இப்போ சுரப்பது அப்படிங்கிறது அர்த்தம். குறுகு, இந்த குறுகு வந்துச்சுன்னா அது அன்னம், இந்த குறுகு வந்துச்சுன்னா அது குறுகிது அப்படின்னு சொல்லுவோம், குறுகுது அப்படின்னு சொல்லுவோம், சுருங்குது அப்படின்னு சொல்லுவோம். செரித்தல் அப்படின்னா ஜீரணமாதல், இந்த செரித்தல் அப்படின்னு திணித்தல் அப்படிங்கிறது பொருள். இது தறி அப்படின்னா அணிந்துகொள், இந்த தறி அப்படின்னா வெட்டு. திரை அப்படின்னா அலை, இந்த திரை அப்படின்னா கப்பங்கட்டு, திரைக்கட்டு அப்படின்னு சொல்லுவோம். துறவுனா கிணறு, இந்த துறவு அப்படின்னா துறந்து விடுதல். துறவுனா கிணறு, இந்த துறவு வந்துச்சுன்னா துறந்து விடுதல். நிறை அப்படின்னா வரிசை, இந்த நிறை அப்படின்னா நிறைந்து வைத்தல், அது நிறைவாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது பொறி அப்படின்னா நெல் பொறி, அதாவது நெல்லில் இருக்கிற அரிசி அந்த பொறி. இந்த பொறி அப்படின்னா இயந்திரம். மரி அப்படின்னா அதாவது இறத்தல் அல்லது சாக அப்படிங்கிறது அந்த மரி. இந்த மரி அப்படின்னா மான்குட்டி. விரல் பாருங்கள், இந்த விரல் வந்துச்சுன்னா கையில் இருக்கிற விரல், சின்னரா வந்துச்சுன்னா. பெரியரா வந்துச்சுன்னா அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் கவர்மெண்ட் மெட்டீரியலில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் மெட்டீரியலில் இன்னும் இருக்குது, இதில் இந்த ராரா வேறுபாடில் கவர்மெண்ட் மெட்டீரியலில் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதெல்லாம் இந்த மேலே இருக்க ஸ்கூல் புக்கில் கண்டென்ட்லேயே கவர் ஆகிடும், அதுலேயே நான் கீழே ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு அப்படிங்கிற கவர்மெண்ட்டில் இருக்கலாம், அது பொருத்துதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை நான் இங்கேயே ஆட் பண்ணியிருப்பேன் நான். ஸோ அதே இதிலே கம்பைன் பண்ணியிருப்பேன், ஏன்னா ஸ்கூல் புக்லேயும் இருக்குது அதுலேயும் இருக்குது, தனித்தனியாக படிக்க தேவையில்லை. ஸ்கூல் புக்கில் இல்லாத கவர்மெண்ட்டில் எக்ஸ்ட்ரா கொடுத்தது தான் கீழே நம்ம பார்த்தோம். ஸோ அதான் தெளிவாக இதில் அந்த பழைய கொஸ்டினில் இந்த இது கேட்டிருக்காங்க, இதையும் கேட்டிருக்காங்க. இந்த ஊரை இதுவும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி அப்படியே இப்போ ரீசெண்டாக இருக்கிற கொஷின்ஸை கூட வைக்கலாம். வேறு குரூப் 4, அடுத்த குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்டிங்கோட ப்ரிலிம்ஸ் இதில் வைக்கலாம். இப்போ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு. இந்த இன்ட்ரோடக்ஷனில் ஒரு 2 மினிட்ஸ் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ அதில் பாருங்கள், ஏரி இது வந்து குளம், நீர்நிலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏரி வந்துச்சுன்னா மேலே ஏறுதல் இல்லை மரம் ஏறுதல் அப்படின்னு சொல்கிறோம். சிரம்னா தலை, இப்படி அந்த தலைக்கு வந்து இந்த சிரம் பயன்படுத்தக்கூடாது. பறவை பெரியரா வந்துச்சுன்னா அதை பறக்கிற பறவை, அதுக்கு 100 பேர் வந்து புல் அப்படின்னு சொல்கிறோம். இல்லு வந்து இந்த இல்லு யூஸ் பண்ணணும், இந்த இல்லு யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து தாவரம். இந்த பறவை வந்துச்சுன்னா அது கடல். ஓகே. திறந்தான் அப்படிங்கிறது இந்த ரா தான் வரணும், இந்த ரா வரக்கூடாது. அறம் அப்படின்னா அந்த நேர்மையான வழியில் ஒரு போர் புரிகிறது, வேலை செய்கிறது, அந்தமாரி. இந்த அறம் அப்படிங்கிறது ஒரு கருவி. கரை அப்படின்னா எல்லையோட கரை, குளக்கரை, ஓரம், இந்த கரை வந்துச்சுன்னா அழுக்கு அப்படின்னு சொல்கிறோம். மறை அப்படின்னா தாமரை இல்லை மான் அப்படின்னு சொல்லலாம். இந்த மறை அப்படின்னா மறைத்தல் இல்லை வேதம் அப்படின்னு குறிப்பிடலாம். மரி அப்படின்னா மலை, மாறினா மலை, இந்த மாதிரி அப்படின்னா வேறு, மாறி பேசலாம் அப்படின்னு சொல்கிறோம். அறைனா பாதி, இந்த அறை அப்படின்னா கட்டத்தில் அறையிறது. இப்போ இந்த அறைனா ஒரு இதில் பாதி, இந்த அறை வந்துச்சுன்னா அறையிறது கட்டட பகுதி. உரைனா உரையாற்று, இந்த உரை அப்படிங்கிறது தலையணை உரை, உறைவிடம், அஞ்சல் உரை, பாலுக்கு உரம் ஊற்றுறது. இந்த கூறி அப்படின்னா சொல்லப்பட்ட, என்ன கூர்னா அப்படிங்கிறது. இந்த கூறி அப்படின்னா கூர்மையான இந்த ஊசி, முள், ஆணி.
கூரை வீட்டோட கூரை, இந்த கூரை அப்படின்னா புடவை. இறங்குனா கீழே இறங்கி வா, இந்த இறங்கு அப்படின்னா கருணை காட்டு, இறங்குதல் அப்படின்னு அர்த்தம். எரினா எரியுது அப்படின்னு அர்த்தம். இந்த புண்ணு எரியுது அப்படின்னு சொல்கிறோம், அது தீ எரியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த எரி அப்படின்னா வீசுது, தூக்கி எரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அது. இறைனா கடவுள், இந்த இறை அப்படின்னா தீனி உணவு, அதெல்லாம் நம்ம சொல்லலாம். அரினா அறிந்துகொள் தெரிந்துகொள், இந்த அரி அப்படின்னா திருமால், காய்கறி அரி வெட்டு, இதெல்லாம் சொல்லலாம். அலறினா பூவு, இந்த அலறினா அலறி அடித்து ஓடுறது, அழுதுட்டு ஓடுறது. இரத்தல் அப்படின்னா பிச்சை எடுத்தல், கையேந்துதல், இந்த இரத்தல் அப்படின்னா மரணம். கறினா யானை, இந்த கறி அப்படிங்கிறது காய்கறி இல்லை சைவம், அதில் இருக்கிற அந்த கறி. குரங்குனா வானரம், இந்த குரங்கு அப்படிங்கிறது தொடை இல்லை கொக்கி அப்படின்னு சொல்லலாம். சீரிய அப்படின்னா சீரிய முறையில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், அந்த சிறந்த பெருமை பெற்ற அப்படின்னு. இந்த சீரிய அப்படின்னா கோபம், இந்த இது வரும். மரம் அப்படின்னா தாவரம், இந்த மரம் அப்படின்னா வீரம். பரினா குதிரை இல்லாட்டி இறங்கு வருந்துதல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பரி அப்படின்னா அபகரி, திருடுறது. ஒரு பெட்டி, மீனவர்களுக்கு மீனை போட்டு வைக்கிறதுக்கு பெட்டி. ஒரு அப்படின்னா ₹1, இந்த ஒரு அப்படின்னா தண்டனை. அருந்து அப்படின்னா கயிறு அருந்து போச்சு அப்படிங்கிறது, துண்டுபட்டு அப்படிங்கிறது. இந்த அருந்து அப்படின்னா குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, தண்ணி அருந்து அப்படின்னு சொல்கிறோம், நீர் அருந்து. வெறுனா அச்சம், இந்த வெறு அப்படின்னா வெறுப்பு. பொரித்தல், பொரித்தல்னால் கடலையை பொரிக்கிறோம், அப்பளம் பொரிக்கிறோம், அந்த வறுத்தல். இந்த பொரித்தல் அப்படின்னா எழுத்து பொரிக்கிறது, கல்லில் எழுத்து பொரிக்கிறது உளியால். நெறி அப்படின்னா நெருங்குதல், இந்த நெறினா வழி. குரல்னா வாய்ஸு, இந்த குரல் அப்படின்னா திருக்குறள். குறைனா நாயோட குறைக்குது, இந்த குறை அப்படின்னா அளவு குறைஞ்சிச்சு, என்ன பண்ண திருடிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறோம்ல அது. பெருனா பெரிய செயல், இந்த பெரு அப்படின்னா மதிப்பு பெரு அப்படின்னு அர்த்தம். விரைனா விதைப்பை, விந்தை உருவாக்குற அந்த உறுப்பு, இந்த விரை அப்படின்னா மரத்தல். பனியில் ரொம்ப நேரம் வந்தோம் அப்படின்னா மரத்து போயிடும். இறகுனா பறவையோட இறகு, இந்த இறகு வராது. அரண்னா நாட்டுக்கு தேவை அரண், அந்த பாதுகாப்பு அப்படின்னு தான் அந்த அரண், இது வராது. குறவர்னா ஒரு இனம், இந்த குறவர்னா ஆசிரியர், குரு, கடவுள், அரசர், பெரியவர்கள், அதெல்லாம் சொல்லலாம். உரி அப்படின்னா தேங்காய் உரி, இளநீரை உரி, தோலை நீக்குதல், தோலை அகற்றுதல், அந்த உரி. இந்த உரி அப்படிங்கிறது தயிர், அந்த ஜூஸை உரி, தயிரை உரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், உறிஞ்சுதல் அப்படின்னு. வரினா தொடர் இல்லை டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இந்த வரி வராது. உறக்கம் அப்படிங்கிறது இந்த தான் வரணும், தூங்குறது. கார்னா கார் பருவத்தில் இந்த கார் தான் வரணும். இறகு, இந்த இறகு தான் வரணும். குருதி அப்படிங்கிறது இந்த குருதி, பிளட்டை வந்து இது இப்படி தான் நம்ம குறிப்பிடணும். சிறப்பு அப்படிங்கிறது இந்த சிறப்பு தான் கரெக்டு. வறட்சிங்கிறது இந்த வறட்சி தான் கரெக்ட். பறிக்க அப்படின்னா ஆயிஷா, அந்த பூக்களை பறிக்க முயன்றால், ஏதாவது ஒரு பறிக்கிறோம், பூவை பறிக்கிறோம், இந்த பறிக்க வரக்கூடாது. குறைனா அது மேலே பார்த்தாச்சு, திரும்ப இது மட்டும் ரிப்பீட் ஆகுது. செரு அப்படின்னா சண்டை, இந்த செரு அப்படின்னா வயல். கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறத ஜஸ்ட்டு பார்த்தா போதும். அறிவை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கொள், இந்த அறிவை அப்படின்னா பெண். அருமைனா சிறப்பு, இந்த அருமைனா நிலையின்மை. ஆறனா நிறைய, இந்த ஆறனா அந்த பால் ஆறவிடு அப்படின்னு அர்த்தம். இறை அப்படின்னா இறப்பு, அதை மற்றவங்கள்ட்ட கெஞ்சி வாழ்கிறது. இந்த இறைனா சாகிறது, உயிரின் முடிவு. இரவுனா இரவு நேரம், இந்த இரவுங்கிறது இரத்தல். இருப்பு உலோகம், இந்த இருப்பு அப்படிங்கிறது புதர். ஈரல்னால் கல்லீரல், நுரையீரல், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இல்லை வருந்துதல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஈரலுங்கிறது நெருக்கம், துன்பம் இல்லை மிகுதி அப்படின்னு சொல்லலாம். உறவுனா வலிமை, இந்த உறவுங்கிறது நம்ம உறவுக்காரங்க. உருனா வடிவம், இந்த உரு அப்படிங்கிறது மிகுதி. உரல் அப்படின்னா தானியம் குற்றும் கருவி, இந்த உரல் அப்படிங்கிறது துன்பம். ஊரை அப்படின்னா ஊரகம், இந்த நகரம், அதை பேஸ் பண்ணி நகர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊரை அப்படின்னா சுரக்க. குறுகு அப்படின்னா அன்னம், இந்த குறுகு அப்படின்னா சுருங்கு. செரித்தல் அப்படின்னா ஜீரணமாகிறது, இந்த செரித்தல் அப்படிங்கிறது திணித்தல். தறி அப்படின்னா அணிந்துகொள், இந்த தறி அப்படின்னா வெட்டு. திரை அப்படின்னா அலை, இந்த திரை அப்படிங்கிறது கப்பங்கட்டு, திரைக்கட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். துறவுனா கிணறு, இந்த துறவு அப்படின்னா துறந்து விடுதல், துறவு வாழ்க்கை வாழ்கிறது அப்படின்னு சொல்லுவோம். நிறைனா வரிசை, இந்த நிறை அப்படிங்கிறது நிறைந்து வைத்தல், அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பொறினா நெல் பொறி, சாப்பிட்ற பொறி, இந்த பொறினா இயந்திரம். மரினா இறை, அது இறத்தல் சாகல் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரினா மான்குட்டி. விரல்னால் கை விரல், இந்த விரல்னால் வெற்றி. இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் 1 by 1 நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதுதான், இந்த ரகர வேறுபாடு அப்படின்ட்டுருக்கோம். 46 கொஷின் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். 2022 2025 வரலையும், அப் டு குரூப் 4 2025 வரலையும் நம்ம அப்டேட் பண்ணி கொடுப்போம். இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க, அதான் இந்த கொஷின் வித் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த டாபிக் வைஸாக இப்போ ரகர வேறுபாடில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு கொஷின் இருக்கும், ஜென்ரல் தமிழுக்கு உள்ள கொஷினும் இருக்கும். இது வந்து ஜென்ரல் தமிழ், ஓல்டு ஜென்ரல் தமிழ் சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு 17 கொஷின் இருக்குது.
அப்போ ஒரு 46 ஒரு 17 63 கொஷின் இருக்கும். இது வந்து ரகர வேறுபாடுக்கு மட்டும். இதேமாரி நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற PDF அதில் அந்த இன்ட்ரொடக்ஷனில் இருக்கிற அந்த நோட்ஸ் வராது. அது அடுத்த குரூப் 4ல் கம்ப்ளீட் பண்ணி ஒரு ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்குது. அதனால் இப்போ அது வராது. இப்போதைக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் நோட்ஸ் நீங்கள் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் வித் ஆன்சர் இந்தமாரி மார்க் பண்ணியிருக்கோம். இது தமிழுக்கு ஜென்ரல் தமிழ் நியூ சிலபஸ்க்கு. அப்புறம் ஜிஎஸ் அப்புறம் மேக்ஸ் இதெல்லாம் பைலிங்குவல் இருக்கும். ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ். இப்போ நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா ஓவரால் பேக்கேஜ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதில் வீடியோ லிங்க் நான் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மினிமம் ப்ரைஸ் தான். அதே நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா ஜிஎஸும் மேக்ஸும் அந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது பைலிங்குவல் அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும் கொஷின், தமிழ்லேயும் இருக்கும். அப்படியே ஒரிஜினல் கொஷின் தான் நம்ம டாபிக் வைஸாக ப்ரொவைட் பண்ணுறதுனால படிக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் பண்ணி படிக்கணும். கண்டிப்பாக அது படித்தா தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதை தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் வேறு ஏதாவது சோர்ஸஸ் இருந்தால் கூட ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாபிக் வைஸு பார்த்துட்டு அப்புறம் ஓவரால் கொஷின் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். வேணுங்கிறவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாபிக் வைஸாக அதாவது இந்த டாப்பிக்கில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் 63 கொஷின் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தெரிவு செய்க. பறவை சின்னரா பெரியரா, இடையினர் அகரம், அப்புறம் அது வல்லினர் அகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இந்த பறவை அப்படின்னா நம்ம கடல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது வந்து பறக்கிற பறவை, அதுக்கு வேறு பெயர் புல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புல் தான் வரணும். இந்த புல் வந்து சாப்பிட்ற, அதாவது ஆடு மாடு சாப்பிட்ற புல், அது வரக்கூடாது. ஸோ அப்போ அதை தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு வேறு என்ன சொல்லலாம்? இந்த பறவை வந்து கடல், பறந்துபட்ட பறவையின் மீது பறவை பறந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த சென்டென்ஸோடு பார்த்தோம். மேக்ஸிமம் அதுதான். ஓகே, அடுத்த கொஷின், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. வரினா நீளம், வரினா வறுமை, இந்த வரினா வண்ணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரினா டேக்ஸ் இல்லாட்டி தொடர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வரி அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வரினா தொடர் இல்லாட்டி டேக்ஸ் அப்படின்னு வரும். அடுத்த கொஷின், பொருள் வேறுபாடு அறிக. பெரு, இந்த பெரு அப்படின்னா பெரிய செயல், இந்த பெரு அப்படின்னா மதிப்பு பெரு அப்படின்னு அர்த்தம். இப்போ பெரிய செயல், மதிப்பு பெரு எல்லாம் இன்ட்ரொடக்ஷனில் நம்ம பார்த்தது தான். இப்போ கொஷின் வைஸாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருக்கோம் தான். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு, இது இரு வினைகளின் பொருள் வேறுபாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே உள்ளே வருது பாருங்கள், மயங்கொலி தான் வருது. பரி. இப்போ பரினா என்னது? இந்த பரிங்கிறது இறங்கி வருதல், வருந்துதல் அப்படின்னு அர்த்தம். இந்த பரிக்கு இன்னொரு பேர் வந்து குதிரை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த பரி அப்படின்னா திருடுறது, ஒருத்தங்கிட்ட வந்து பறிச்சுக்கிறது, அவங்க பொருட்களை எல்லாம் நம்ம அபகரிச்சுக்கிறது. அப்போ இது அபகரி. இந்த பரினா அபகரி, இந்த பரி அப்படிங்கிறது குதிரை அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி வருந்துதல், இல்லை இறங்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழந்தமிழர்கள் டேஸ் வழியாக, அறம் வழியாக, இந்த அறம் தான் வரணும், இந்த அறம் ஃபஸ்ட்டு வரக்கூடாது. இப்போ பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதிப்புடையவர்கள். அப்போ அந்த கருவி எப்படி இருக்கும்? அப்படியே சார்ஃபாக இருக்கும். அப்போ அந்த சார்ஃபான ஒரு கூர்ந்த மதிப்பு மிக்கவர்கள் அந்த பழந்தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீதி, நேர்மை, நியாயம், அந்த சமத்துவம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அந்த ஒழுக்கம், கடமை, உண்மை, இந்தமாரி இந்த கொள்கைகளை தான் நம்ம அறம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நல்ல செயல்கள், தர்மம், கடமை, நீதி, நியாயம், இந்த நல்லொழுக்கங்கள் குறிக்கிறதா அந்த அறம்னு சொல்லுவோம். அந்த அறம் வழியாக போர் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. அவங்க அந்த கருவி, அறம் அப்படின்ற கருவி போல், இந்த அறம் அப்படிங்கிற கருவி போல் கூர்ந்த மதிப்புடையவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை எழுதுக. என்னது இங்கே இருக்குது? ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை எழுதுக. ஆறு அப்படின்னா நதி, ஆளு அப்படின்னா வேறு சம்மந்தலாக இருக்குது ஆளு. இந்த ஆறு வரக்கூடாது. ஆறு அப்படின்னா இந்த ரூ தான் வரணும், இந்த ரூ வரக்கூடாது, அது தப்பு. அடுத்த கொஷின், ஒளி வேறுபாடு இருந்து பொருள் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விரை, விதை, இதை விரை. இந்த விரை அப்படின்னா அந்த விந்தை உருவாக்கும் உறுப்பு, விதை பை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த விரை அப்படிங்கிறது மரத்து போதல். இப்போ ஒரு குளிர்காலத்தில், அந்த குளிர்காலத்தில் தண்ணியிலேயே நம்ம கால் கையெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே நடுங்கி போய் மரத்து போயிடும், அது விரைச்சி போயிடும். அதை தான் அதை குறிக்குது, மரத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கொஷின், பிழையற்ற தொடரை
தேர்க அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. என்னது? ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். இதில் பறிக்க அப்படிங்கிறது இந்த பறிக்க தான் வரணும், இந்த ரீ தான் வரணும். இந்த பறிக்க அப்படிங்கிறது வரக்கூடாது, இதெல்லாம் வரக்கூடாது. முயன்றாள் அப்படிங்கிறது தான் வருது. இதில் முயற்சித்தாள் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த செய்வினை செயற்பாட்டு வினை அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிழையற்ற தொடர்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஆயிஷா பூக்களை பறிக்க முயல்றாங்க, அவ்வளோதான். இப்போ முயன்றாங்க அப்படின்னா இது ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த பாருங்கள், கூரை கூரை. இது நிறையா கொஷின் ரிப்பீட் ஆகுது, வேறு வேறு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். கூரை அப்படின்னா வீட்டில் இருக்கிற, வீட்டுக்கு மேலே போடுற அந்த கூரை, கூரை கொட்டகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, அது. இந்த கூரை அப்படிங்கிறது பட்டு புடவை இல்லை புடவை துணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பொருள் வேறுபாடு அறிக. இறங்கு இறங்கு. இறங்குனா இறங்கி வர்றது, கருணை காட்டுறது. ஆத்தா இறங்கி வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இறங்குதல், கருணை காட்டுது அப்படின்னு சொல்கிறோம். இந்த இறங்குனா கீழே இறங்கி வா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. இரத்தல் இரத்தல். கொஷின் வந்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க, அது வினைகள் தான். பட் ஆனால் இங்கே என்னது, இந்த ரா யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே ரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இரத்தல், இதுவும் இரத்தல் தான். அப்போ இது மயங்கொலிகளில் இந்த கொஷின் நம்ம பார்க்கணும். அப்படிங்கும்போது இரத்தல் அப்படின்னா என்னது, கையேந்துதல் அப்படின்னு அர்த்தம். பிச்சை எடுத்தல், கையேந்துதல், இதெல்லாம் இரத்தலில் வரும். இந்த இரத்தல் அப்படிங்கிறது சாதல், மரணம், அதெல்லாம் குறிப்பிடும். நெக்ஸ்ட் கொஷின், பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலக்கியம் என்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான் அப்படின்னு வரும். இப்போ இந்த ரெண்டு உரையில் என்னன்னு கேட்குறாங்க, இந்த உரை தான் வரும், இது வராது. ரெண்டாவது இருக்கிற உரை, இந்த உரை வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு மீனிங் வரும்னா உறைவிடம், அஞ்சல் உரை, பாலுக்கு உரை ஊற்று, தலையணையோட உரை, அப்புறம் ஒரு மூடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனது அருந்து அருந்து, இந்த அருந்து இந்த அருந்து. அருந்துனா குடிக்கிறது, நீரை அருந்து அப்படின்னு அர்த்தம். இந்த அருந்து அப்படின்னா துண்டுபட்டு, கயிறு அருந்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ எந்த ரூ எங்கே வரணும் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸ் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. உரி உரி. அப்போ இந்த ரீ வந்துச்சு அப்படின்னா கலற்று அப்படின்னு அர்த்தம். இளநீரை உரி, தேங்காயை உரி அப்படின்னு சொல்கிறோம். முட்டையை உரி. அப்போ இந்த உரி அப்படின்னா தூக்கு அப்படின்னு அர்த்தம். தூக்கு இல்லாட்டி உறிஞ்சுதல் அப்படின்னு கூட இந்த மீனிங் வருது. இந்த உரிக்கு உறிஞ்சுதல், உரினா உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த உரினா கலெக்டர், அது வந்து தூக்கு அப்படின்னு அர்த்தம். உறிஞ்சுதல் அப்படிங்கிற மீனிங் இருக்குது. கூரை கூரை, இது வந்து வீட்டின் கூரை, இந்த கூரை வந்து புடவை. அது ரிப்பீட் ஆகிற கொஷின், இல்லை துணி அப்படின்னு சொல்லலாம். ஏரி ஏரி, இதுவும் ரிப்பீட் ஆகிற கொஷின், நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் ஆகுதுன்னா நிறைய வேறு வேறு எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்குற கொஷின். இப்போ ஏரி ஏரி, ஏரினா நீர்நிலை. இந்த ரீ வந்துச்சுன்னா அது நீர்நிலை. பெரிய ரீ வந்துச்சு அப்படின்னா அது மேலே ஏறி வர்றது, ஏரியில் ஏறி மேலே போகிறது, அந்தமாரி. அடுத்து பாருங்கள், பொருள் வேறுபாடு அறிக. பொருள் வேறுபாடுகள். பொரித்தல் அப்படின்னா என்னது, வறுத்தல். இந்த பொரித்தல் அப்படின்னா கல்லில் இழுத்து பொரித்தல். இப்போ பொரியை பொரிக்கிறோம், கடலையை பொரிக்கிறோம், அப்பளத்தை பொரிக்கிறோம், அதெல்லாம் இந்த இது வறுத்தலில் வரும். இந்த பொரித்தல் வந்து கல்லில் உளி வச்சு எழுத்த பொரிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. வெறு வெறு. இந்த வெறு வந்துச்சு அப்படின்னா அச்சம். வெறு அப்படின்னா அச்சம். இந்த வெறு அப்படின்னா வெறுக்கிறான், அவனை வெறுக்கிறான், அவன் என்னை வெறுக்கிறான் அப்படின்னு அந்த சென்டென்ஸில் நம்ம இதை பயன்படுத்துவோம். இது வந்து அவன் வெறுவி ஓடினான் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். இந்த வெறு அப்படிங்கிறது அவன் வெறுவி ஓடினான், அவன் பயந்து ஓடினான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்கள், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. என்னது, நெறி அப்படின்னா நெருங்குதல், சார் நெருக்குதல். ஸோ இப்போ நெறி அப்படின்னா நெருக்குதல், அவனை நெறி கும்பலில் அப்படி நெரிச்சலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நெறினா நெருக்குதல், இந்த நெறினா வழி அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ நெறி அப்படின்னா நெருங்குதல், நெருக்குதல் அப்படின்னு சொல்கிறோம் சார். நெருங்குதல் நம்ம இந்த இன்ட்ரடக்ஷனில் பார்க்கும்போது நெருங்குதல் அப்படின்னு நான் மென் பண்ணியிருப்பேன். அது வந்து நெறி அப்படிங்கிறது நெருக்குதல் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் டைப்பிங் கரெக்டாக இருக்கும், நான் சொல்லும் போது மாற்றி சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெறி அப்படிங்கிறது நெருக்குதல் அப்படின்னு அர்த்தம். இந்த நெறி அப்படின்னா வழி. இப்போ ரொம்ப நெரிச்சலாக இருந்துச்சு, கும்பலாக இருந்தது அப்படிங்கிறது அது நெரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெருக்குதல். அடுத்து பார்த்திங்கன்னா பறவை பறவை. இந்த பறவைங்கிறது கடல், இந்த பறவை அப்படிங்கிறது புல் அப்படின்னு அர்த்தம். திரும்ப ரிப்பீட் ஆகுது. அமைதியான உறக்கம் தேவை அப்படின்னு தான் வரும். இந்த உறக்கம்லாம் வராது, துறக்கம்லாம் வராது.
ஸோ நெக்ஸ்ட்டு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு சீரிய சீரிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சீரிய அப்படின்னா பெருமை பெற்ற சீரிய முறையில் ஒரு விழாவை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீரிய அப்படின்னா கோபம் கொண்ட அப்படின்னு வரும். கூரை கூரை கூரைனா வீட்டின் கூரை, இந்த கூரைங்கிறது புடவை. அடுத்தது என்னது? ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. அறி அப்படின்னா திருமால், இந்த அறினா தெரிந்து கொள் இல்லாட்டி அறிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்க அப்படின்னு அர்த்தம். கார் பருவம் அப்படின்னா இந்த கார் பருவம் தான் வரும், இந்த கார் பருவம்லாம் வராது. இப்போ கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும், இந்த விலை வரக்கூடாது. இது வந்து ப்ரைஸ். விளைந்தும்னா விளைச்சல், நெல் விளையுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த விளைத்தல். அப்போ இதுதான் கரெக்ட். தானியங்களின் விலை, இந்த விலை இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயும். குறையாமல் இருந்தது. இப்போ கார் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த வரக்கூடாது. இங்கே இருக்கிற கார் பருவம் அதான் கரெக்ட். கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது. இப்போ ரெண்டாவதுல பாருங்கள், நன்றாக அப்படிங்கிறது 2 சொல்லி இன்னும் தான் வரணும், 3 சொல்லி இன்னும் வந்திருக்கு, அதனால் தப்பு. விளைந்தும் தானியங்கள் பாருங்கள் 2 சொல்லி இன்னும் தான் வரணும், 3 சொல்லி இன்னும் வந்திருக்கு, அதனால் இந்த சென்டென்ஸ் தப்பு. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல், குறை அப்படிங்கிறது இந்த குறை. குறையாமல் அப்படின்னா அந்த குறைங்கிறது ஒரு மதிப்பு குறையிறது, அந்த குறையாமல் இருந்தது அப்படிங்கிறது இந்த குறை தான் வரும். இந்த குறைங்கிறது நாயோட குறைப்பொலி நம்ம பார்த்துப்போம். அப்போ இந்த குறை வரக்கூடாது. 2வது சென்டென்ஸ் தப்பு, 3 தப்பு. ஏதாவது ஒரு இடத்துல தப்புனாலும் அந்த சென்டென்ஸே தப்பு தான். கார் பருவம் வந்து இந்த இது வரும். விளைந்து அப்படிங்கிறது லை, பாருங்கள் ப்ரைஸ் இது கொடுத்துருக்காங்க, அதனால் இதுவும் தப்பு. அப்போ ஒன்று மட்டும் தான் சரி. இப்போ எல்லா சென்டென்ஸும் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாவே நார்மலாக அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த கொஷனில் பாருங்கள், ஏரி ஒளி வேறுபாடு அறிந்து சரியாக அமைந்துள்ள விடையை தேர்க. மரத்தில் ஏறினான், ஏறுறது மேலே ஏறுறது இந்த ஏரி தான் வரும். இந்த ஏரிங்கிறது நீர்நிலை, ஏரியில் குளித்தான். அப்போ இதுதான் கரெக்ட். மற்றதெல்லாம் பாருங்கள், இந்த ஏரி மாற்றி கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஏரியில் மீன் பிடித்தான், ஏரினா இது என்னது? ஏரி வர்றது, அது நீர்நிலைக்கு வேறு ஏரி தான் வரும். அப்போ இது தப்பு. மலையில் ஏறினான், இங்கேயும் தப்பு, இந்த அரி வரும், இங்கே இந்த அரி வரும். ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க. ஏனியில் ஏறினான், இந்த அரி வரும், தப்பு. மீன் பிடித்தால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ செகண்ட் சென்டென்ஸ் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து பாருங்கள், சரியான தொடரை கண்டறிக. அறம் செய்ய விரும்பு, இதுதான் கரெக்டு அப்படிங்கிறாங்க. இந்த அறம் வரக்கூடாது. விரும்பு அப்படிங்கிறதுக்கு இந்த தான் வரணும். விரும்பு அப்படின்ற இடத்துல விரும்பு இந்த வரக்கூடாது, இதுவும் வரக்கூடாது. அறம் இந்த இடம் வரக்கூடாது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து பாருங்கள், பறவையிடம் இருப்பது டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை கூறுக. பறவையிடம் இருப்பது டேஸ். ஏன்னா அது இறகு, இலகுன்னு வரக்கூடாது. இறகு, இந்த இறகு வரக்கூடாது. இலகு இதுவும் வராது. இறகு இதுதான் கரெக்ட். இது வந்து ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் தான். என்னது? ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தெரிவு செய்க. கூரை, வீட்டோட கூரை. இந்த கூரை என்னது? புடவை, பட்டு புடவை, துணி அப்படின்னு சொல்லலாம். குரங்கு, இந்த குரங்கு அப்படிங்கிறது வானரம். வானரம்னா மங்கி. இந்த குரங்குங்கிறது வானரம். இந்த குரங்கு அப்படிங்கிறது தொடை இல்லை கொக்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மரம், அது மரம்னா என்னது? தாவரம். இந்த மரம் அப்படிங்கிறது தாவரம். இந்த மரம் அப்படிங்கிறது வீரம். மனிதருக்கு உரியது மரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மரத்தை தான் சொல்லுவோம் வீரம் அப்படின்னா. இது தாவரம். அடுத்தது ஏரி. இதெல்லாம் நிறைய எக்ஸாமில் திரும்ப ரிப்பீட் ஆகிற கொஷின். ஒரே கொஷினை கட் பண்ணி நிறைய இடத்துல நான் போடல, தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஒவ்வொரு எக்ஸாமில் இருக்கிற கொஷின் நம்ம தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு கொஷின் நான் திரும்ப நான் போட்டிருக்க மாட்டேன். அப்போ வேறு எக்ஸாமில் அதே கொஷினை ரிப்பீட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு கொஷின் நிறைய வாட்டி வருது அப்படின்னா அந்த கொஷின் திரும்ப கேட்குறாங்க, அதை நல்லா படிச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் படித்தோம்னா நம்ம மேக்ஸிமம் நல்லா எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏரினா இது குளம். இந்த ஏரி அப்படின்னா மேலே ஏரி வருது. பறவை அப்படின்னா புல், பறக்கிற பறவை. இந்த பறவை அப்படிங்கிறது கடல். இதுவும் ரிப்பீட் ஆகிற கொஷின். அடுத்த பாருங்கள், அடுத்த கொஷின் வருது. இது 83வது கொஷின், இது 64வது கொஷின். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து சரியான பொருளை கண்டறிக. இந்த பறவை அப்படின்னா அது கடல். இந்த பறவை அப்படிங்கன்னா பரப்பனை. புல் அப்படிங்கிறது வேறு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள்.
மயங்கொலி பிழையற்ற தொடர்களை அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து 1 2 3 3 தான் கரெக்ட். ஏன் கரெக்ட் அப்படின்னு பார்ப்போம். பறவையிடம் இருப்பது இறகு இந்த இறகு தான் வரணும், கரெக்டு தான். பறவை அப்படிங்கிறது இந்த ரா தான் வரணும். 100 ரூபா வந்துச்சுன்னா அது கடல் அப்படின்னு அர்த்தம். அப்போ பறவையிடம் இருப்பது இறகு, இது கரெக்டு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, பறவைக்கு இருப்பது அழகுனா மூக்கு அப்படின்னு அர்த்தம். அழகு அப்படின்னா யூனிட்டு இல்லாட்டி மூக்கு, ஒரு மெஷர்மெண்ட் யூனிட் வந்து அழகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிறப்புலா வர அழகு வந்து பார்த்திங்கன்னா கவின் இல்லாட்டி வனப்பு இல்லை எழில் அப்படின்னு சொல்லுவோம். அழகான பறவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். 100 மத்திரலா வந்துச்சு அப்படின்னா அது பெண் மயில் அப்படின்னு குறிக்கும். இப்போ இந்த அழகு அப்படிங்கிறது மூக்கு, பறவையோட மூக்கு. பறவைக்கு இருப்பது மூக்கு, அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னரிடம் இருப்பது வாள். இப்போ இந்த வாள் கரெக்டு தான். வாள்லேயே 3 வாள் இருக்குது. என்னது? சிறப்பு இல்லு போட்டோம் அந்த வாள் அப்படின்னா வாழ்க்கை, உயிர் வாழ் இல்லை பிழைத்திரு அப்படின்னு அர்த்தம். வாள், இந்த வாள். குண்டு இல்லு போட்டோம் அப்படின்னா அது என்னது? நாயோட வாள், குரங்கோட வாள், பன்னிக்குட்டியோட வாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த வாள் அப்படிங்கிறது என்னது? அப்போ ஒரு வீரர் இல்லை மன்னர்கள் அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுற அந்த கையில் வச்சுருக்கிற அந்த வாள், ஆயுதம் அப்படின்னு கூறியும். இப்போ 1 2 3 சரி, 1 சரி 2 சரி 3 சரி, கரெக்டு தான். சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி. குருதிக்கு இந்த குருதி ரூ வரக்கூடாது. என்ன வரணும்? குருதி இந்த ரூ தான் வரணும், இந்த ரூ வரக்கூடாது. அப்போ இது 4th தப்பு. 1 2 3 சரி. ஸோ அப்போ இந்தமாரி அந்த மயங்கொலி பிழைகளில் தப்பு பண்ணக்கூடாது. அழகு தான், இந்த அழகு தான் வரும். வாள், பறவை. ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், கூரை, வீட்டோட கூரை. இது வந்து புடவை. அடுத்து பாருங்கள், பிழையற்ற சொற்சொடரை கண்டறிக. ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான் தான் கரெக்ட். அப்போ ஏரி அப்படின்னா இந்த ஏரி தான் வரணும். மலை மீது ஏறினான்னா இந்த ஏரி தான் கரெக்டு. பாருங்கள், இந்த ஏரி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஏரியில் குளித்து விட்டு மலை மீது ஏறினான், தப்பாக கொடுத்துருக்காங்க. ஏரியில் குளித்து விட்டு மலை மீது ஏறினான், ரெண்டும் ஒரே மாதிரி ஏரி கொடுத்துருக்காங்க. ஏரியில் குளித்து விட்டு தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இங்கே பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடு. குறை. இந்த குறைனா நாய் குறைக்குது அப்படின்னு சொல்கிறோம். நாயோட குறைப்பொலி, நாயோட சவுண்டு, குறைக்கும் போது வர சவுண்டு. இந்த குறை அப்படிங்கிறது அளவை குறைத்தல். ஏன்னா அளவு குறைஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, அந்த இது. ஒளி வேறுபாடிலிருந்து சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மறைனா தாமரை. அந்த தாமரையில் இருக்கிற அந்த மறை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த மறைக்கு இன்னொரு பேர் வந்து என்ன சொல்லலாம், மான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த மறை அப்படின்னா மறைத்து வைக்கணும். ஏதாவது ஒரு பொருளை வந்து ஒளிச்சு வைக்கிறோம், மறைச்சு வைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு இந்த மறைக்கு இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா வேதம் அப்படின்னு சொல்லலாம். மறைனா தாமரை இல்லாட்டி மான் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வர அந்த பெரிய வர மறை வந்து மறைத்தல் இல்லாட்டி வேதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், ஏரி திரும்ப வேறு எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கொஷின். ஏரினா நீர்நிலை. இந்த ஏரி அப்படிங்கிறது மேலே, ஏறு, சென்று அப்படின்னு. கூரை அப்படின்னா வீட்டின் கூரை. இந்த கூரை அப்படின்னா புடவை. இதுவும் நிறைய எக்ஸாமில் திரும்ப கேட்குற கொஷின். இங்கே பாருங்கள், இது 64வது கொஷின், இது 27வது கொஷின். ரெண்டுமே சேம் கொஷின் தான், ஆனால் வேறு எக்ஸாம். இப்போ திரும்ப கேட்குறாங்க அப்படின்னு. அப்படியே இதே கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. பட் டிஎன்பிசி கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கிறது தெளிவாக அனலைஸ் பண்ணோம்னா, அது ஆப்ஷனோடு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் எலிமினேஷன், அதை ஒரு சில கொஷின் அப்படியே வரும், ஒரு சில கொஷின் ஆப்ஷன் எலிமினேஷனில் நம்ம கரெக்ட் ஆன்சர் போட முடியும். இப்போ இந்த கூரைங்கிறது வீட்டின் கூரை, இந்த கூரைங்கிறது புடவை. அடுத்தது கரை. இங்கே பாருங்கள், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான பொருளை கண்டறிக. கரை அப்படின்னா ஓரம். இந்த கரை அப்படிங்கிறது அழுக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ கரை அப்படின்னா அது ஓரம். அந்த குளத்தோட கரை, ஏரியோட கரை, எல்லை, ஓரம், அதை மாதிரிலாம் சொல்லலாம். இது வந்து அழுக்கு, மாசு, களங்கம், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அதுக்கு சென்டென்ஸாக சொல்லணும்னா, ஆடையில் கரை இருப்பதனை கண்ட முகிலன் அதனை நீக்குவதற்கு அருகில் உள்ள ஆற்றங்கரைக்கு சென்றான். இப்போ எந்த கரை எங்கே வரணும் அப்படிங்கிறது நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம். அந்த மாதிரிலாம் அந்த கொஷின் அப்படியே தூக்கிக்கலாம். பறந்து விருந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர். பாருங்கள், இந்த ரா தான் வரணும். பறந்து விருந்து இருப்பதால் கடல் அப்படின்னு வந்துட்டாவே இந்த பறவை தான் வரணும். இந்த பறவைங்கிறது பறக்கிற பறவை. அதுக்கு 100 பேர் வந்து புல் அப்படின்னு பார்த்தோம். இந்த புல் அப்படின்னா அது தாவர இனத்தை சேர்ந்தது. இப்போ கடலுக்கு பறவை அப்படிங்கிற பேர்.
மயங்கொலி பிழையற்ற தொடரை கண்டறிக. என்னது? பேச்சுமொழி சிறப்பாக அமைய குரல், இந்த குரலில் இல்லு வந்து இந்த ரா வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. குரலுங்கிறது இந்த ரா தான் வரணும், அப்போ இது தப்பு. ஏற்றத்தாழ்வு, தாழ்வு சிறப்பில் வரணும், இந்த இது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சென்டென்ஸில், அது தப்பு. பேச்சுமொழி சிறப்பாக, சிறப்பாகனா இந்த ரா தான் வரணும், அது மாற்றி கொடுத்துருக்காங்க, தப்பு. அமைய குரல், குரல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஏற்றத்தாழ்வு இல்லு தப்பாக கொடுத்துருக்காங்க, இப்போ 1 தப்பு 2 தப்பு. பேச்சுமொழி சிறப்பாக இந்த ரா தான் வரணும், சிறப்புக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அமைய குரல், குரல் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஏற்றத்தாழ்வு அவசியம், அப்போ 3 தப்பு. ஒரு இது இடத்துல தப்புனாவே தப்பு தான். பேச்சுமொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதே திருக்குறளில் வர குரல் வந்து எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இது திருக்குறளில் வர குரல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பறவை அப்படின்னா என்னது? கடல். இந்த பறவை அப்படின்னா புல் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பறவைக்கு இன்னொரு பேர், பறக்கிற பறவைக்கு இன்னொரு பேர் வந்து புல். ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருளை கண்டறிக்கன்னா இது கடல். பறந்து விருந்து இருப்பதால் கடலுக்கு பறவை இது என்ற பெயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது பறக்கிற பறவை, பறப்பனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மொத்தம் 46 கொஷின் இருக்குது. 46 கொஷின் வந்து நம்ம இந்த இதில் பார்த்தாச்சு. இப்போ இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 2022 வரும். 2022லேருந்து 2024 அப் டு 2025 இன்னும் அதிகம் எதுவும் எக்ஸாம் வரல. அது எல்லாமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஜென்ரல் தமிழ் ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு 17 கொஷின். இப்போ இது ஒரு 46, இது ஒரு 17, மொத்தம் 63 கொஷின் வரும். இப்போ 46 கொஷின் பார்த்தாச்சு. இந்த 17 கொஷின் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். இந்த 63 கொஷின் உள்ள பிடிஎஃப் தான் கீழே வேணுங்கிறவங்க டாபிக் வைஸாக ஜென்ரல் ஸ்டடீஸு, டாபிக் வைஸாக ஃபுல் சிலபஸ்க்கும் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், அப்புறம் மேக்ஸுக்கு சொல்யூஷனும் நம்ம கொடுப்போம். 2025 குரூப் 4 வரலையும் அப்டேட் பண்ணி கொடுப்போம். இப்போ இதுக்கு ஆல்ரெடி 2024 வரலையும் இருக்கும். 2025 குரூப் 4 வரலையும் செப்பரேட்டாக நம்ம ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அப்டேட் தனியாக, அதாவது ஜனவரியிலேருந்து இந்த மே ஜூன் வரலையும் நடக்கிற எக்ஸாம்ஸை நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஜென்ரல் தமிழ் ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு 17 கொஷின் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஒரு 46, இதில் ஒரு 17. இந்த 17 முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் முடிஞ்சிடும். ரகர வேறுபாடு. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. மாறி, மாறினா மலை. இந்த மாறி அப்படின்னா வேறு, மாறி பேசுகிறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மாறினா மலை, மாறி பெய்ததனால் மனம் அருந்திய மக்கள் இடம் மாறி சென்றனர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸும் புக்கில் கொடுத்துருக்காங்க. அரி என்னும் சொல் குறிக்கும் இணையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அரினா திருமால், இல்லை அறிந்து கொள், அரினா திருமால். இந்த அரி அப்படின்னா அறிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். அறிந்து கொள், தெரிந்து கொள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இந்த அரி அப்படிங்கிறது திருமால் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சிங்கம் அதுக்கும் அரின்னு சொல்லுவாங்க. காய்களை அரி 2 வெட்டு அப்படிங்கிறதுக்கும் இந்த அரி தான் வரும். அடுத்து பாருங்கள், அரைனா அது ஒரு ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேர்க. இந்த அரை அப்படிங்கிறது ஒரு இதில் பாதி. இந்த அரை அப்படிங்கிறது அரைதல், கன்னத்தில் அரைகிறது. ஒரு இதில் பாதி, ஒன்றில் பாதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு இது. இந்த அறைங்கிறது அரைதல், இல்லாட்டி அறை அப்படிங்கிறது ஒரு வீட்டில் 4 அறைகள் இருக்குது. சமையல் அறை, குளியல் அறை, படுக்கை அறை, என்ன சொல்கிறது, ஓய்வறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்தமாரி அறைகள், கட்டடத்தோட உள்பகுதி அப்படிங்கிறத சொல்லலாம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. கரி. இப்போ கரின்னா என்னது? யானை. இந்த கரி அப்படிங்கிறது யானையை குறிக்குது. அதுக்கப்புறம் அடுப்பு கரி, அடுப்பில் இருக்கிற கரியை குறிக்குது, கறி கொட்டையை குறிக்குது. நிலக்கரியும் இந்த கறி தான் வரும். அடுத்தது கறி கொட்டை, இதெல்லாம் நம்ம சேர்ந்தது தான் அந்த கறின்னு சொல்கிறோம். இந்த கறி அப்படிங்கிறது காய்கறிகள். கறி அப்படிங்கிற கறி சாப்பிட்டியா அப்படிங்கிற அசைவ உணவையும் அதான் குறிக்குது. கறி அடுப்பில் கறி சமைப்போரும் உண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம். மறை இதில் பாருங்கள், மறை அப்படின்னா மான், தாமரையில் வர மறையும் இந்த மறை தான். மான் அதுக்கு இன்னொரு பேரும் மறை தான். இந்த மறை இந்த ரா வந்துச்சு அப்படின்னா அது வேதம், மறைத்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறை என்ற சொல்லின் பொருள் யாது? அறைனா என்னது? கட்டட பகுதி, அந்த ஒரு வீட்டில் இருக்கிற அறைகள். இந்த அறை அப்படின்னா ஒன்றில் பாதி.
அடுத்தது செரு 2024 டிசெண்டிங் ஆர்டரில் 2012 வரலையும் போகும். அப்போ பழைய கொஸ்டின்லாம் பின்னால் வரும். செருனா சண்டை, இந்த செரு அப்படின்னா வயல் அப்படின்னு அர்த்தம். சண்டை, திமிர், இது வயல், குளம், பாத்தி, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். எடுத்து பாருங்கள், இது ஜென்ரல் கொஸ்டின். கோடிட்டா எடுத்து நிரப்புக. தமிழ் மொழி டேஸ் ஒலிகளை கொண்டுள்ளது, 500 ஒலிகளை கொண்டுள்ளது. அப்போ இந்த ஒலியோட வேறுபாடு தான் நம்ம பார்க்குறோம். மயங்கொலிகள் அப்படிங்கிறது ஒலி வேறுபாடு, மயங்கொலிகள் இல்லை ரகர வேறுபாடு, நகர வேறுபாடு, லகர வேறுபாடு அப்படிங்கிறத எப்படிமா நம்ம சொல்லலாம். இப்போ அது ஒலிகள் சவுண்டை பேஸ் பண்ணி தான் வருது, உச்சரிப்பை பேஸ் பண்ணி தான் வருது. அப்போ தமிழ் மொழி டேஸ் ஒலிகளை கொண்டுள்ளதுன்னா 500 ஒலிகளை கொண்டுள்ளது. ஜென்ரலாக ஏதாவது கேட்கணும்னா அந்தமாரி கேட்கலாம், பழைய கொஸ்டினில் இருக்கிறத கேட்கலாம். ஸோ அதனால் நம்ம அதை பார்க்குறோம். அடுத்தது கரை. இந்த கரை அப்படிங்கிறது எல்லை, இந்த கரை அப்படிங்கிறது மாசு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது எல்லை, குளக்கரை, ஓரம். இந்த கரை அப்படிங்கிறது களங்கம், அழுக்கு, மாசு இதெல்லாம் இருக்கும். அடுத்து பாருங்கள், களி. இது இந்த ரீ கொடுத்துருக்கணும், ஆனால் களின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கரி அப்படின்னா யானை, இந்த களி அப்படின்னா குறை, கழிக்கிறது, நீக்குதல் அப்படின்னு வரும். அதனால் அது குறை அப்படின்னு சொல்கிறோம். இந்த கறி அப்படிங்கிறது யானை. அதே இன்னொரு கறி, இந்த ரீ வந்துச்சு, கறியில் இந்த ஒரு வந்துச்சுன்னா அது காய்கறி இல்லை மிளகு, அசைவ உணவு, அதெல்லாம் நம்ம சொல்லலாம். களிலேயே இந்த லீ வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம், சனி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து சனி இல்லாட்டி ஒளி அப்படின்னு அதை சொல்லியிருக்கோம். அதே இந்த களி வந்துச்சுன்னா களிப்புடன் விடுமுறையை கழித்தான் அப்படின்னா மகிழ்வுடன். இப்போ அந்த களி அப்படிங்கிறது மகிழ்ச்சி, மகிழ்வு, இன்பம், அந்த மாதிரிலாம் குறிக்கும். இதெல்லாம் நம்ம அந்த லகர வேறுபாடில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து கரை. பொருள் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். கரை அப்படின்னா இந்த ஆற்றோட கரை, குளத்தோட கரை. இந்த கரை அப்படிங்கிறது களங்கம், அழுக்கு, மாசு, அழுக்கு, இது என்ன சொல்கிற ஸ்டைன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். குறவர் அப்புறம் இது குறவர். இந்த குறவருங்கிறது ஆசிரியர், நம்ம பார்த்தோம். ஆசிரியர் இல்லை குரு, கடவுள், பெரியவர்கள், அரசர்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த குறவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த குறவருங்கிறது குறிஞ்சி நிலத்தில் வாழ்கிற அந்த மலைவாழ் மக்கள், பழங்குடியினரை குறிக்கிற ஒரு சொல் குறவர் அப்படிங்கிறது, ஒரு இனத்தார் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்குது. ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு. அப்படின்னா இறப்பு, இந்த அப்படின்னா இந்த இறப்பு. அப்போ இறப்பு அப்படின்னா வேலை செய்யாமல் பிறரிடம் கையேந்தி அவர்களிடம் பெற்ற பொருட்களை வைத்து வாழ்வது, அந்தமாரி. இந்த இறப்பு அப்படிங்கிறது என்னது, ஒரு உயிரோட முடிவு, மரணம், சாதல் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து எரி. என்னது, ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேர்க. எரி அப்படின்னா எரியுது, தீ எரியுது, நெருப்பு எரியுது அப்படின்னு சொல்கிறோம். இந்த எரி அப்படின்னா தூக்கி எரி, அந்த பாலை தூக்கி எரி, வீசு அப்படின்னு சொல்கிறோம். அந்த பொருளை அவன்கிட்டே தூக்கி எரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அது. அடுத்தது உரி அப்படின்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கலெக்ட்ரு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே சுழற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உரி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இது மீனிங் என்னென்னா தோலை நீக்குதல், தோலை அகற்றுதல். அதை கலெக்ட்ரு இல்லை சுழற்று எப்படி சொல்லுமா சொல்லிக்கலாம். இளநீரை உரி, தோலை நீக்கி இளநீரை எடுத்துக்கொள்கிறதுக்கு தான் அந்த இளநீரை உரி அப்படின்னு சொல்லுவோம். இது பாருங்கள், இந்த உரி வந்து உரியிறது. தயிரை உரி, தூக்கு அப்படின்னு ஒரு டென்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. தூக்கில் தயிர் உரி அப்படின்னா, தயிர் உரினா தயிரை உரித்து அந்த உரியிறது, உறிஞ்சுதல் அப்படிங்கிறது வரும். கரை அப்படின்னா அந்த கரை ஓரம், இந்த கரைங்கிறது அழுக்கு. அடுத்த கொஸ்டின், பட்டியல் 1 அது பட்டியல் 2ல் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பொறுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, ஆற அப்படின்னா நிறைய, இது கவர்மெண்ட் மெட்டீரியலாக இருக்குது. ஆறனா நிறைய, இந்த ஆற அப்படின்னா தனிய, ஆற விடு, சூட்டை ஆற போடு அப்படின்னு சொல்கிறோம். நிறைய, இதுக்கு வந்து நிறைய இல்லை அனுபவிக்க அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஆற அப்படிங்கிறது சூட்டை தணிக்கிறது, தனிய அப்படின்னு சொல்லுவோம். குளிர்ச்சி. ஊரை அப்படின்னா நகரம், ஊர்ப்புறம், அந்த ஊரகப்புறம் அப்படின்னு சொல்லுவோம். நகர்ப்புறம் அப்படிங்கிற பேர் சொல்லுவோம். நகரை குறிக்கும். இந்த ஊரை அப்படின்னா நீர் ஊறுது, பால் ஊறுது, சுரக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஊரை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ ஆப்ஷன் டி அதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த 17 கொஷின்.
பழைய ஜென்ரல் தமிழ் சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு 17 கொஷின் பார்த்தாச்சு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு 46 கொஷின் பார்த்துருக்கோம். 17 46 63 46 ஒரு 17 63 கொஷின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த பிடிஎஃப் இந்த ஜென்ரல் தமிழ் டாபிக் வைஸ் பிடிஎஃப் 17 கொஷின் உள்ள இந்த பிடிஎஃப்பும் இந்த 46 கொஷின் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த கொஷினும் இந்த டாபிக் வைஸ் பிடிஎஃப் இது வந்து ஒரு டாபிக் ரகர வேறுபாடு. இதேமாரி தமிழ் நியூ சிலபஸ்க்கு பேஸ் பண்ணி எல்லா யூனிட்டுக்கும் மொத்தம் 7 யூனிட் இருக்குது. 7 யூனிட்டுக்கும் நம்ம பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஓவராலாக. அதாவது டாபிக் வைஸாக இருக்கும். எல்லா யூனிட்டுக்கும் எல்லா டாப்பிக்கும் அவைலபிளாக இருக்கும். ஏதோ 1-2 டாபிக் மட்டும் தான் நியூவாக அந்த நியூ சிலபஸில் சேர்த்துருக்காங்க. மற்றபடி பழைய சிலபஸில் இருக்கிறது தான் அது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ப்ளஸ் ஓல்டு ஜெனரல் தமிழ் இருக்கிறது. அதை தான் நம்ம கமெண்ட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம், பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸ் அந்த பேக்கேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குள்ள தான் கொஷின் இருக்கும். மேக்ஸுக்கு சொல்யூஷனோட இருக்கும். ஜிஎஸ்க்கு வந்து இந்தமாரி கொஷின் வித் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே இருக்கும். அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு ஓவரால் பேக்கேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் பேக்கேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் அதை ஜஸ்ட்டு பிடிஎஃபாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ லிங்க்கில் நம்ம என்ன அதில் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நான் கொடுத்துருப்பேன். சாம்பிள் இது தான். இப்போ நம்ம பார்க்குற அந்த பிடிஎஃப் தான். இதில் வர நோட்ஸ் மட்டும் வராது. மேக்ஸுக்கு சொல்யூஷனோட வரும். ஜிஎஸ் அண்ட் தமிழுக்கு கொஷின் இந்தமாரி ஆன்சர் மார்க் பண்ணி இருக்கும். ஸோ அப்போ டாபிக் வைஸ் இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம யூடியூப்பில் ஒன்றா பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பிஃபோராக இருக்கிற வீடியோஸ்லாம் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். அதை அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம அப்படியே கவர் பண்ணிடலாம். ஸோ வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.